Okay, Saravanan, welcome. Sir, good evening, sir. Good evening. இன்கேஸ் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இதில் சொல்லிடலாம். ஏன்னா நான் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எப்படி எடுக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால நிறைய பேர் ஒரு 2 பேர் நேற்றுக்கு அவாய்ட் பண்ணியிருக்காங்க, வெளில போயிருக்காங்க. கிஷோர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் யாரோ வெளில போயிருக்காரு. கிருத்திகா சார். ஆ கிருத்திகா சார் ஆ நானு. கிருத்திகா, நான் ஆமாம், கூட 2 ட்ரை பேர் பண்ணேன் வந்து சார். பண்ணியிருக்காங்க. எனிவே, யூடியூப் பார்த்தீங்களா? நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா நேற்று கிளாஸு? ஆமா சார். பார்த்தேன் சார். எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா? ஓரளவு தெரிஞ்சுச்சா? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அதனால இதாக எல்லாருக்கும் தெரிஞ்சு, எல்லாருக்கும் வந்துச்சா கரெக்டாக? பார்த்தீங்களா? Okay, sir. Vanichi. ஃபுல் ஸ்லைட்ஸ். ஓகே, ரைட். லெட்ஸ் see, just wait for some times. Before going to start, let us discuss for yesterday's topics. It is a mixing as well as filtrations we have made. Okay. Any doubt regarding that? That one? Any doubts? Yesterday, whatever we discussed, anything? No sir. Sir, last time the question came to me, sir. The planetary mixer, semi-solid filtration. Ah, பார்த்தீங்களா அதை? இல்ல சார், ஆனா பார்க்கல. ஆனா ம் நம்ம செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு பேஸ்ட், டூத் பேஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நம்ம பிளானட்டரி மிக்சர்ல போட்டு பண்ணுவோம். ம் 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 ஓகே. நேற்று நம்ம கொஸ்டின் கேட்டது செமிசாலிட் தானே கேட்டது நம்ம? ட்ரிபிள் ரோலர் தானே கேட்டோம் நம்ம? இட் இஸ் ட்ரிபிள் ரோலர் தானே கேட்டோம் நம்ம இது பேசும்போது? ட்ரிபிள் ரோலர் மில் மட்டும்தான் இருந்தது. ஆனா நோட்ஸ்ல இல்ல, இது எக்ஸ்பிளனேஷன்ல செமிசாலிட்னு கேட்டிருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆம், இது பேஸ்ட்ரி, அது மாதிரி பேஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி செமிசாலிடா இருக்காது. இப்போ பேஸ்ட்ரி தெரியுமில்ல, நம்ம கேக்கெல்லாம் இருக்குல்ல, கேக் மெட்டீரியல்ஸ், பர்த்டே கேக் இது மாதிரி உள்ள இருக்கும். அது மாதிரி மெட்டீரியல்ஸ், அது மாதிரி பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஸ்டிக்கி மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் செமிசாலிடுங்கிறதுனால அப்படி வந்துடாது. அது செமிசாலிடுங்கிறது இப்போ ஆயின்மெண்ட்டு மாதிரி உள்ளது. இது பேஸ்ட்ரின்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கான். பிளானட்டரி மிக்சர் வந்து இட்ஸ் யூஸ் ஃபார் த பேஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன்ஸ். பேஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன்னா என்னது? இது மாதிரி ஒரு ஸ்டிக்கியாக அந்த பர்த்டே கேக்கு, அது மாதிரி சாக்லேட்ஸ், இது மாதிரி உள்ள ப்ரிப்பரேஷனுக்காக பிளானட்டரி மிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இதுதான். பட் as per ஓகே. இது கம் இது கேட்டதுபடி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக இதுதான் செமிசாலிட்ஸ் வந்து ட்ரிபிள் ரோலர் மில்க் இஸ் ரைட் ஆன்சர் போட்டிருக்குது. அதான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஓகே, ரைட். See, every day, whatever we are discussing, no, just please go through, and hereafter, on the day we are doing that, all the discussion will be uploaded in the YouTube section. You can see that YouTube also.
And you can refer your friends also to see in the YouTube for recollecting your things. Whatever we discuss now, one second you go through this YouTube now, you can find out whatever we discuss exactly. So there are 8 people so far joined. Welcome, Veeramani. Veeramani, welcome. Veeramani, are you in the line? Yeah, yeah, yeah. Yeah. Hello, sir. Yeah, are you in the line now? Yeah, yeah. Okay. Okay, I have Yeah, yeah, land, yeah. நேற்றுக்கு நடந்த கிளாஸ் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பாருங்க. ரைட்டா? Okay, okay, sir. Pathana. அதை பாருங்க. Okay, okay. ஜாயின் பண்ணலையா? ஜாயின் பண்ணலையா? ஜாயின் பண்ணு, ஜாயின் பண்ணு. Is it visible? Is it visible? Visible இருக்கா? WhatsApp is visible? Yes, sir. Yes. Yes, sir. Yes. Let us start, okay? யாராவது அட்மிட் இதில் வந்து வெயிட் பண்ணாங்கன்னா just inform me. Okay, we will add them. Okay. So let us start with small quote today. Okay. The success, what is meant for success is a sum of small efforts. Okay, success means a sum of small efforts repeated day in,
ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு நாளுங்கிறது எப்படி சக்ஸஸ் ஆகும்னா இட் இஸ் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் என்னென்ன சின்ன சின்ன ஆக்ஷன் வந்து அந்த நாளில் போடுறோம் அண்டு டே அவுட் அதுலேருந்து எவ்வளோ வெளியே போகுது அதுதான் சக்ஸஸ் அப்படின்னா சக்ஸஸ் இந்த சம் மொத்தம் என்னென்ன சின்ன சின்ன எஃபோர்ட் போடுறோமோ அதோட கூட்டு தான் வந்து சக்ஸஸ். அதனால இதில் தான் சக்ஸஸ் வரும்ன்ட்டு ஒரு செலக்ட் பண்ணி பார்க்காம ஒவ்வொரு எஃபோர்ட்லேயுமே இன்வால்மெண்ட்டோட போட்டோம்னா டெஃபினட்டாக that will be going to be a success. So this is a very good quote. Success is the sum of small efforts repeated day in and day out. And otherwise, one more quote is there, very interesting quote. The success is how high you are jumping when hit into the bottom. Okay, success is how high you are jumping when hit into the bottom. இப்போ ஒரு பால் எடுத்துட்டு வச்சுங்களேன், சின்ன லெவலில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது அங்கே தான் நிற்கும். அதே சமயத்தில் இஃப் யூ த்ரோ வெரி ஃபாஸ்ட்லி இட் வில் ஜம்ப் ஸோ ஹை. ஸோ எவ்வளவு ஃபோர்ஸாக நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோமோ அவ்வளவு உயரமாக நம்ம வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து சக்ஸஸ். வித் திஸ் வில் ஸ்டார்ட் அவர் செஷன்ஸ். Today we are going to discuss about that two chapter. Okay, this chapter will be very very important chapter. Definitely you can expect one or two questions. So for each chapter you will be expecting very interesting, very very important also. So the chapter is extractions. Okay, extraction and drying. Okay, this is also one of the unit operations. This is also one of the unit operations. So let us start with the extraction today. Okay, extraction means what and how it is going to be useful in the pharma industry. We are going to see. The definitions is very clear. All you can see now. I'll just yes. சார் குரூப்ல ஒருத்தவங்க வந்துட்டு unable to join சொல்லிட்டு Unable to? மெசேஜ் போட்டிருக்காங்க சார். Hello. ஜாயின் சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காங்க. யாருப்பா? ஆர்கேபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு. Unable to join. ஆர்கேபின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த சார். வர குரூப்ல ஒரு போட்டு நிமிஷம் யாருன்னு பார்க்குறேன். குரூப்ல போட்டிருக்காங்க பாருங்களேன். இதை பார்க்குறேன். ம். ராஜ்குமார். Okay, ask him to join. Okay, let's see. We could not find his name, but his name is coming. I don't know. We could not find his name.
this. Okay, Rajuma joined now. Okay. So the extraction process we are going to start today. The extraction means what? The method. See, the extractionல வரப்போற கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான் தெரியும். இருந்தாலும் தியரி வந்து நீங்க வந்து உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தியரி ஐ வாண்ட் டு ரீட் இட் அண்ட் எனி கொஸ்டின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க் மீ. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல சொன்னா இட்ஸ் ரிமூவிங் ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். இப்போ கடலைன்னு வச்சுக்கிறீங்களா, கடலையிலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எள்ளுல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ஃப்ரூட்ல இருந்து ஃப்ரூட் எடுத்தோம்னா அது ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகேயா? இப்போ அது போல எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் ரிமூவிங் த ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் ஃப்ரம் த சாலிட் ஆர் லிக்விட் பை த மீன்ஸ் ஆஃப் லிக்விட் சால்வெண்ட். இப்போ ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராசஸ் சொல்ல போறோம் அப்படின்னா, கடலை எண்ணெயில இருந்து ஆயில் எடுக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டா உடனே கடலை அரைச்சா இல்லை தேங்காய் அரைச்சா உடனே வந்துருதா? அதுல ஒரு சால்வெண்ட் எல்லாம் போடுவாங்க. சால்வெண்ட்னா நம்ம வாட்டர் அப்போ ஆட் பண்ணுவாங்க. அது போல இதான் ப்ராசஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ மெத்தட் ஆஃப் ரிமூவிங் த ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். ஆயில்ங்கிறது ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் ஃப்ரம் த சாலிட் லைக் கிரவுண்ட்நட் ஆர் எனி கோகனட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ அது மாதிரி சால்வெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் நம்ம எடுக்கிற முறைக்கு தான் பேர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். ஓகே. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆர் செப்பரேஷன் ஆஃப் மெடிசினலி ஆக்டிவ் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆர் அனிமல் டிஷ்யூஸ் ஃப்ரம் த இன்ஆக்டிவ் ஆர் இனர்ட் காம்பனன்ட்ஸ் பை யூசிங் சால்வெண்ட். புரியுதா இல்லையா? இப்போ அது மட்டும் இல்லை, இதே போல் உங்களுக்கு அனிமல் டிஷ்யூலையும் கூட பண்ணுவாங்க. அனிமல் டிஷ்யூல இருந்து கூட சில வாட்டி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 minute. So the second point is this is a separation of medicinally active portions. Plant மட்டும் இல்லை, அனிமல் டிஷ்யூல இருந்தும் by means of using some solvent கூட போட்டு அதாவது சாலிட் ஆர் லிக்விட் ஆர் எந்தமான அனிமல் டிஷ்யூல இருந்து நம்ம சால்வெண்ட் கொடுத்து அதுல இருந்து ஆக்டிவ் பிரின்சிபலை வந்து எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்றது பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பேரு. அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ப்ராக்ரஸ் த்ரூ த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். அப்படின்னா இதுல என்ன பிரின்சிபல் என்ன அப்படின்னா, சால்வெண்ட் வந்து இப்போ ஒரு சாலிட் இருக்குது, அதாவது மாவு இருக்கு, அதாவது ஒரு மாவு மாதிரி ஒரு இது இருக்கு, அதில் வந்து சால்வெண்ட் போட்டோன்னே அந்த சால்வெண்ட் வந்து அந்த சாலிட் மேட்ரிக்ஸ்ல உள்ள போகணும். அது பேர் டிஃப்யூஷன் சொல்றது. இந்த சால்வெண்ட் பெனிட்ரேட் சொல்றது சாலிட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த சொலிட் டிசால்வ் த சால்வெண்ட். அப்போ அந்த எந்த பொருளுடைய ஆக்டிவ் பிரின்சிபல் பண்றோமோ அது பிகமே சொலிட் ஆயிரும். அதாவது சால்வெண்ட்டும் அந்த சாலிட் சேர்ந்து தான் சொலிட் ஆகும். இந்த சொலிட் இஸ் டிஃப்யூஸ்ட் அவுட் ஆஃப் த சாலிட் மேட்ரிக்ஸ். அப்போ அது உள்ள ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து சாலிட் மேட்ரிக்ஸ்லேருந்து வெளில வரும். தட் எக்ஸ்ட்ராக்ட் சொலிட் இஸ் கரெக்டட். அப்போ கடைசியில் உள்ள எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து சொலிட் இஸ் கரெக்டட் த்ரூ த எலுட்ரேஷன் ஆஃப் சம்திங். ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை, பிழிகிறது தான். அதாவது ஒரு கசக்கி பிழிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதிலே பிழிஞ்சு சக்கையை போட்டுட்டு ஆக்டிவ் பிரின்சிபல் எடுத்துக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு தேரிக்காக தான். இதுலேருந்து எந்தமான கொஸ்டின் எதுவுமே வராது. இது ஒரு தேரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது ஆக்டிவ் பிரின்சிபல் சால்வெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பொருள். இதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ இதுல என்ன நீங்க கேட்க போறது முக்கியமானது என்ன அப்படின்னா, there are 3 more terms யூஸ் பண்றாங்க. அந்த டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா menstruum அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஏன்னா நீங்க வந்து இந்த menstruum நீங்க வந்து இது எதுவுமே தெரியாம இருக்கும்போது menstruum used in evaporation அப்படின்னு சொன்னா வருமா? which one is true? சாரி கேட்பாங்க. the following term is not related to the fertilization evaporation அப்படிங்கும்போது menstruumனு போடுவாங்க. menstruum சில இதை அதுக்கு தேவையான சில டேர்ம்ஸ் போட்டுட்டு menstruum அப்படின்னு போடுவாங்க. கொஞ்சம் ஹலோ 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 கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார்.
மென்ஸ்ட்ரம்னு யூஸ் பண்ணுவாங்க. மென்ஸ்ட்ரம்னா நத்திங் பட் சால்வெண்ட். புரியுதுங்களா? இது எந்த எந்த டாபிக்ல வரும்? இதுல வந்து முக்கியமான ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஏன் இதை வந்து இவ்வளவு இதா ஸ்பீடா எடுக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதாவது இந்த ரிலேட்டட் இல்ல ரிலேஷன் இல்லாத ஒரு டாபிக்ஸ்ல போய் மென்ஸ்ட்ரம்னு போடும்போது உங்களுக்கு வந்து புதுசா தெரியும். மென்ஸ்ட்ரம் அப்படிங்கிற சால்வெண்ட் தான். இந்த சால்வெண்ட் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தட் ஆக்டிவ் பிரின்சிபல் இஸ் கால்டு மென்ஸ்ட்ரம்னு பேரு. அப்புறம் மார்க்னா என்ன? எம்ஏஆர்சி மார்க். மார்க்னா ஒன்றும் இல்லை, சக்கை, அவ்வளோதான். மார்க் இஸ் அ இனர்ட் சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் தட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேயா? இப்போ வந்து ஒரு தேன் அடையிலேருந்து இருந்து தேனை அடிச்சுட்டு மிச்சமாக போடுறோம்ல, சக்கை போடுறோம்ல, அதுதான் வந்து மார்க்குன்னு வச்சுங்க. ஒரு தேன் எடுக்கிறோம், தேன் அடை இருக்கும், அதுலேருந்து தேனை எடுத்துட்டு சக்கையாக வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து இது. இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், வீட்டில் டமரண்ட் புளி வச்சுருப்போம், புளி கரைக்கும் போது புளியை எடுத்துட்டு கடைசியில் வந்து சக்கை வச்சுருப்போம்ல, அதுதான் வந்து மார்க்குன்னு வச்சுங்க. இங்கே வேற ஒன்றும் இல்லை. அதில் ஊற்றுற தண்ணி பேர் தான் மென்ஸ்ட்ரம்னு வச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து இன்னொன்று வேர்டு இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் கெலனிக்கல்னு பேர். கெலனிக்கல் முன்னாடி பார்த்துருக்கோமா, பேசியிருக்கோமா? கெலனிக்கல்னா என்னன்ட்டு, அதாவது கெலனிக்கல்னா ஏ மெடிசன்ஸ். கெலனிக்கல் இஸ் எ மெடிசன் ப்ரிப்பேர்டு பை எக்ஸ்ட்ராக்டிங் ஒன் ஆர் மோர் ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது பிளான்ட்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் உள்ள ஒரு காம்பவுண்டு தான் இது. வந்து இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் சொல்யூஷன், இட் இஸ் ஏ காம்பவுண்ட் மிக்சர். கெலனிக்கல் மீன்ஸ்னா பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட மிக்சர் பேர் தான் நத்திங் பட். கெலனிக்கல்ங்கிறது பிளான்ட்ல இருந்து ஒரு சால்வெண்ட் கொடுத்து குரூப் ஆஃப், ரைட்டா? அடுத்து இப்போ இதுல தெரிஞ்சிருக்க 3 விஷயம். கெலனிக்கல்னா என்னன்னு தெரியணும், மார்க்னா என்னன்னு தெரியணும். ஏதாவது இது பாருங்களேன், இப்போ அவங்களோட அதாவது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்களுடைய முக்கியமான வேலையை உங்க அறிவை சோதிக்கிறது இல்லை, உங்களை வந்து எப்படி வந்து டைவர்ட் பண்றது தான். ஓகே, அறிவை சோதிக்கிறேன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, உள்ள போய் ஏதோ கொஸ்டின் இருக்கு, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த வந்து உங்க மார்க் வந்து நல்லிஃபை பண்றது தான் அவங்களோட வேலை. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ஷன்ல மென்ஸ்ட்ரம்னா என்ன, சால்வெண்ட், மார்க்னா சக்கை, கெலனிக்கல்னா குரூப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், குரூப் ஆஃப் ஆக்டிவ் மிக்சர்ஸ் ஃப்ரம் த பிளான்ட் சோர்ஸ், அதுலேருந்து தான் கெலனிக்கல்னு சொல்றது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள்ல இருந்து ஒரு பார்க்குறோம். இப்போ தேங்காய் இருக்குல்ல, தேங்காய்னு வச்சுங்களேன், ஒரு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். கோகோனட் இருக்குது, கோகோனட்டில் வந்து நீங்கள் எடுத்தோடனே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியுமா? கோகோனட்டை ஃபஸ்ட்டு உரிக்கணும், உரித்து அதுலேருந்து அந்த உள்ள இன்சைடில் உள்ள மெட்டீரியல் எடுக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கணும், சின்ன சின்னமாக நறுக்கி, அதான் சைஸ் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு அதை மில்லில் போட்டு ஆட்டி, ஓகே, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து அதுக்கு பிறகு அதுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி அதுக்கு பிறகு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, என்ன வெயிலில் வச்சு காய வைப்பாங்க, ரைட்டா? அதான் கான்சன்ட்ரேஷன் ட்ரை. இதுதான் சைஸ் ரிடக்ஷனுடைய, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷனோட டோட்டல் பிரின்சிபல் தான் இது. இதுக்கு பிறகு டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனில் சைஸ் ரிடக்ஷன் சின்ன சின்னமாக வெட்டுவாங்க, அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபில்டர் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரையிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதோடைய பிரின்சிபல்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன சால்வெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க, இதில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சால்வெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இதில் என்னென்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க, மூணாவது ஈத்தர் யூஸ் பண்ணுவாங்க, நாலாவது கிரீன் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அயானிக் சால்வெண்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 4 சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே யூஸ் பண்ணுறது, இப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே இப்போ குளோரோஃபார்ம்லாம் கொடுத்துட மாட்டாங்க. என்ன, இப்போ வந்து கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே குளோரோஃபார்மோ அல்லது வேற ஈத்தரோ கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குள்ள சால்வெண்ட், ஒரு பொருளை அதுலேருந்து ஆக்டிவ் பிரின்சிபல் ஒன்னொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வகையான சால்வெண்ட் யூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் முக்கியமானது. அப்போ சால்வெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான, இப்போ வாட்டரை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான். அப்போ வந்து வாட்டரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்க, வாட்டருங்கிறது என்னது, இட்ஸ் அ போலார் சால்வெண்ட். ஓகே, போலார் சால்வெண்ட்னா என்னது, ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது தான் வந்து போலார் சால்வெண்ட். ஓகே, இப்போது H2O இருக்குல்ல, H2O, அப்போது ஹைட்ரஜனா ஆக்சிஜன் சேர்ந்தது வந்து போலார் சால்வெண்ட்டு. அதில் வந்து இது வந்து ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் யூஸ் பண்ணுறாங்க. இதை படிக்கிறேன் பார்த்துங்க. சால்வெண்ட் ஃபார் த எதுக்கு, புரோட்டீன், கலரிங் மேட்டர்,
கம்ஸு, கிளைகோசைடு, சுகர், அல்கலாய்டு சால்ட். இதெல்லாம் இதுக்கு இதங்க புரோட்டீன், கலரிங் மேட்டரு, கம்ஸு, கிளைகோசைட்ஸ் அண்ட் அல்கலாய்ட்ஸ். இதெல்லாம் புரோட்டீன், கலரிங் மேட்டர், கம்ஸ், கிளைகோசைட்ஸ், அல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் என்சைம்ஸ் அண்ட் மெனி ஆர்கானிக் சால்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. கிஷோர் ஆல்சோ ரைட். இப்போ சால்வெண்ட் வந்து வாட்டர் வந்து போலார் சால்வெண்ட்டு. இது வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு புரோட்டீனு, கலரிங் மேட்டர் அண்ட் கம்ஸ், கிளைகோசைட்ஸ், அல்கலாய்ட்ஸு இது மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த வேக்ஸு, ஃபேட்டு அண்ட் ஃபேட் ஆயில் இதுக்கெல்லாம் அல்கலைட்ஸ் வந்து இதெல்லாம் இன்சால்யூபிளாக இருக்கும். அதனால இதிலெல்லாம் வந்து வராது. ஸோ அட்வான்டேஜ் என்ன, இட் இஸ் சீப். ஓகே, இட் இஸ் நான் டாக்ஸிக். ஸோ இந்த ஃபேட் மெட்டீரியல்ஸு மற்ற மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து வேற சால்வெண்ட் யூஸ் ஆகும். அதனால அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்துங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் என்னது, இட் இஸ் அ நான் டாக்ஸிக், ஈஸிலி அவைலபிள் அண்ட் நான் ஃப்ளேமபிள். ஓகேயா, இதில் வந்து நெருப்பு எதுவும் பற்றிக்காது. அதனால ஹைலி போலார். அதனால இது அட்வான்டேஜ் வாட்டர் வந்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். டிஸ்அட்வான்டேஜ் என்னது, இப்போ இந்த ஃபேட் மெட்டீரியல்லாம் பண்ணுறதுக்கு இது நல்ல சால்வெண்ட் இல்லை. ஒயில் சால்வெண்ட் ஆக்ஷன்ஸ் இது வந்து டிசால்வ்டு இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் அன்டிசரபிள். இப்போ ஒரு 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 பொருள்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பொருள் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வாட்டரில் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் வந்து எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிடும். ஓகேயா, அப்போது பார்த்தோம்னா எல்லாம் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு எதிர்பார்த்த வகையான அதாவது எக்ஸ்பெக்டட் ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் cannot be get because it come with a mixture of active principles will be dissolved in the extract. So that is not preferable for the some substances. அப்புறம் என்ன, அது வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால இது கேட்கலாம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால growth ஆஃப் மோல்ட்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் வரது சான்சஸ் இருக்குது. ஏன்னா வாட்டருங்கிறது வாட்டரில் தான் ஈஸியாக வந்து இதாக இருக்கும். ஸோ அதனால் நீடு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வந்து அந்த இது தயார் பண்ணுறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ் தேவைப்படும். அதனால் வந்து ஈஸி டு டிகம்போஸ் ஆர் மோல்டு ஆர் பாக்டீரியல் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தயாரித்த பொருள் வந்து ஈஸியாக ஹைட்ரலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வாட்டர் வந்து ஒரு ஹைட்ரலைட்டிங் ஏஜென்ட். அதனால தயார் பண்ண உடனே வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹைட்ரலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். இதெல்லாம் வந்து வாட்டரில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். மோரோவர் ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுலேருந்து தயாரிக்கிறது ஒரு நிமிஷம் கூப்பிட்றப்பா. இது வந்துச்சுன்னா அதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாத நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, ஸோ இந்த என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா பாக்டீரியல் ஃபங்கல் க்ரோத் ஆகும், ஃபெர்மெண்டேஷன் ஆகும், ஹைட்ரலைஸ் ஆகும். அது இல்லாமல் மிக்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். அதனால வந்து இட் இஸ் நாட் டிசரபிள். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் சால்வெண்ட் வந்து ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால்ங்கிறது நெக்ஸ்ட் சால்வெண்ட். ஆல்கஹால் இஸ் ஆல்சோ போலார் இன் நேச்சர். It is miscible in water. Okay, miscible in water and good extract the polar secondary metabolites. Okay, solvent இது என்ன இருக்குன்னா முதல்ல பார்த்தோம்ல அதே ஆல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ் இதுவும் அதுக்குள்ள சால்வெண்ட் தான். அப்புறம் does not dissolve in albumin matters, gum, wax இதெல்லாம் டிசால்வ் ஆகாது. அதே தான் வாட்டரில் உள்ள ப்ரோட்டீன்ஸு, வேக்ஸு இதெல்லாம் வந்து இது வேக்ஸு, கம், ஃபேட்டு இதெல்லாம் வந்து மிஸ் ஆகாது. அதனால இட்ஸ் நாட் டிசல்வ் பார்ட். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து தயாரிக்கிறது வந்து மோல்டு க்ரோத் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சின்ஸ் இட் இஸ் ஆல்கஹால்னால மோல்டு க்ரோத்து, நோ மோல்டு க்ரோத். இந்த கான்சென்ட் இஸ் 20 ஆர் above the 20%. அதனால செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஆல்கஹால் வந்து 20%ங்கிறது எப்பவுமே செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஓகேயா, அதில் நோ மோல்டு க்ரோத்து. ஸோ டிசால்வ்னு இதில் வந்து செலக்டிவான ஆக்டிவ் பிரின்சிபல் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அன்லைக் வாட்டர் செலக்டிவான ஆக்டிவ் பிரின்சிபல் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃப்ளேமபிள். அவ்வளோதான், ஃப்ளேமபிள் அண்ட் வாலடைல். ஃப்ளேமபிள் அண்டு வாலடைல், தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். வாலடைல்னால என்ன, ஈஸியாக எவாபரேட் ஆகிரும், தேவையான இப்போ சால்வெண்ட் இருக்குது பற்றாக்குறை ஆயிரும். அதனால ஃப்ளேமபிள் அப்படின்னா நெருப்பு பற்றி எரியக்கூடிய இது இருக்குது. அதான் டிஸ்அட்வான்டேஜஸ்.
Next one is குளோரோஃபார்ம். ஓகே, குளோரோஃபார்ம்ங்கிறது ஒரு நான் போலார். உங்களுக்கு இதுலயே முடிச்சிருவாங்க. போலார் சால்வெண்ட் ஃபாலோயிங்ஸ் ஆர் போலார் சால்வெண்ட்ஸ் எக்ஸெப்ட் அப்படின்னு கேட்டால் என்ன கொடுப்பீங்க? வாட்டர், ஆல்கஹால்ங்கிறது போலார் சால்வெண்ட்னு தெரியும். அப்போ குளோரோஃபார்ம்ங்கிறது என்னது? போலார் சால்வெண்டா? இட் இஸ் அ நான் போலார் சால்வெண்ட். ஓகே, இட் இஸ் யூஸ்டு இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் டெர்பினைட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபேட்ஸ். முதல்ல சொன்னோம்ல, ஃபேட்டு, கம்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் குளோரோஃபார்மில் டெர்பினைட்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸு அந்த காம்பவுண்ட் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜ் என்னது? இட் இஸ் அ கலர்லெஸ் சாலிபிள் இன் ஆல்கஹால், ஆல்சோ அப்சார்ப்ட் அண்ட் மெட்டபாலைஸ்ட் இன் த பாடி. ஓகே, இது வந்து என்ன? ஈஸி டு அக்சஸ், இட் இஸ் செல்ஃப் மெட்டபாலைஸ் இன் த பாடி. அதான். டிஸ்அட்வான்டேஜ் என்னது? இட் இஸ் அ கார்சினோஜெனிக். முக்கியமானது என்னது? இட்ஸ் அ டெரட்டோஜெனிக் சொல்லுவாங்க, கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் இன்டியூசிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா செடேஷன் உண்டாயிரும். அதனால இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இதே குளோரோஃபார்ம் தயாரித்து வச்ச எக்ஸ்ட்ராக்ட் மூலமாக தயாரித்தோம்னா இட் இஸ் அ கார்சினோஜெனிக்கு. ரெண்டாவது வந்து இதில் வந்து நோ மோல்டு க்ரோத், இதில் பற்றிலாம் பேச வேண்டாம். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அதர் ஒன் இஸ் ஈத்தர். Ether also one of the non-polar solvent. It is used to interactions with the compounds as alkaloids, terpenoids, coumarins. Coumarins வந்து fatty acids இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அட்வான்டேஜ் மிசிபிள் இன் வாட்டர், லோ பாயிலிங் பாயிண்ட், டேஸ்ட்லெஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஃப்ளேமபிள். அதான், இட் இஸ் அ வாலடைல் அண்ட் ஃப்ளேமபிள். ஈத்தர் ஆல்சோ. இதில் என்ன முக்கியமாக கண்டுபிடிக்கிறதுனா நான் போலார், போலார் சால்வன் ஆல்கஹால் இது நான் போலாரு, இது போலாரு, இது நான் போலாரு. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா இன்ஃப்ளேமபிள்னு போட்டு இட்ஸ் அ ஃப்ளேமபிள் அப்படின்னு பார்த்துங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. குளோரோஃபார்ம் வந்து கார்சினோஜெனிக்ஸ், அவ்வளோதான். அடுத்து அயானிக்கல் கிரீன் சால்வெண்ட். இது திஸ் ஆல்சோ ஹைலி போலார் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹீட் ஸ்டெபிள். ஓகே, அப்போது ஹீட் ஸ்டெபிள்னா தெர்மோலெபைல் இது தெர்மோஸ்டெபிள்ங்கிறத வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலாம். இது மிசிபிள் வித் வாட்டர் அண்ட் அதர் சால்வெண்ட். அட்வான்டேஜ் எக்ஸலன்ட் சால்வெண்ட் அட்ராக்ட் த டிரான்ஸ்மிட் மைக்ரோவேவ் பண்ணுறது. இது இருக்குது மைக்ரோவேவ் மூலமாக ரேடியேஷன்ஸ் மூலமாக பண்ணுறது, ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. இட் இஸ் எ நான் ஃப்ளேமபிள். கிரீன் லிக்விட் வந்து கிரீன் சால்வெண்ட் வந்து நான் ஃப்ளேமபிள், அதாவது நான் இன்ஃப்ளேமபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். என்னென்ன டைப் ஆஃப், இது வந்து 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்குறேன். டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து கேட்கலாம். இது கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, என்னென்ன டைப்பு அப்படின்னா லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு லிக்யூட் மெட்டீரியலோடைய மிசிபிள் வித் அதர் லிக்யூட் மெட்டீரியல்ஸ் ரெண்டும் கலந்து அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, சாலிட் டு சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், சாலிடோட லிக்விட் சேர்த்து சொல்யூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன். அடுத்து சாலிட் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, சாலிட் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். 3 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டைப்ஸ் இருக்குது. இதை விட்டு லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீட் இட். இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் லிக்யூட் ரெண்டுமே வந்து லிக்யூட் மிக்சர் செப்பரேட்டட் பை கான்டாக்டிங் தம் வித் சூட்டபிள் இன்சால்யூபிள் சால்வெண்ட். அதாவது ஒரு எந்த லிக்யூட் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோமோ அதில் இன்சால்யூபிள் சால்வெண்ட்டை வந்து போட்டு அதை அதுலேருந்து ஒவ்வொன்றா பேஸ் ஆன் த சால்யூபிள் கிரேடியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சொல்யூட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. The separation of the components from the liquid mixture depends upon the unequal distribution of the components between the two immiscible liquids. அதாவது இம்மிசிபிள், அதாவது ஈத்தர் அண்ட் ஈத்தர்லையும் வாட்டர்லையும் பண்ணும்போது ஈத்தரில் உள்ளது சில இது வந்து போய் சாலிபிள் ஆகி கீழே வந்துடும், வாட்டரில் உள்ளது அப்படியே இருக்கும். அப்போ ஈத்தருடைய லேயரை பிரித்து அதுலேருந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். அதான் யூஸ்வலாக வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் எடுப்பாங்க. அதான் இப்போ this is a distribution of components between the two immiscible liquids. This extractions extract the feed solution phase 1. அதாவது phase 1 சால்வெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் மேலே உள்ளது phase 1, கீழே உள்ளது phase 2 சால்வெண்ட். அப்போ phase 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா phase 2ல வந்து சொல்யூட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதாக இருக்கும். இந்த both the feed and the solvent forms a homogeneous mixture which is separated by the contacting them with the one another, separate out the two liquids preferentially. எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த பீக்கரில் 2 இம்மிசிபிள் சொல்யூஷனை வைக்கிறோம். 2 இம்மிசிபிள் சொல்யூஷனை வச்சுட்டு
அதில் சால்வெண்ட் போடுறோம். சால்வெண்ட் போடும்போது அந்த சால்வெண்ட்டில் 2 லிக்விட்ஸ் வந்து எவ்வளவு ஈக்குவலண்ட் போய் அந்த சால்வெண்ட்டில் கரையுதோ அதை வந்து இந்த இதில் போட்டு இந்த பாருங்க 2 ஒன்று ப்ளூ கலராக இருக்கும், ஒன்று வந்து மேலே உள்ளது ஈத்தர், கீழே உள்ளது வந்து நம்ம என்ன ஆக்டிவ் பிரின்சிபல் பண்ண போகிறோமோ அதை கீழே வந்து டீகண்ட் ஆகி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி கீழே உள்ள டீகண்ட் ஆகி இது வந்து பெருசாலாம் ஒன்று கேட்க வேண்டியதில்லை. இதில் வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், உங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. Or the solid phase extraction. Okay, this is solid phase extraction. The phase is the extraction is used to isolation and the enrichment and purification of compounds from the Argo solutions, depending upon the physical and the chemical properties. Physical and chemical properties கேத்த மாதிரி சாலிட் வந்து எவ்வளவு ஈக்குவலண்டா அந்த சால்வெண்ட்ல போய் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இட் இன்வால்வ்ஸ் கான்ட்ராக்டிங் ஆர்கோ சாம்பிள்ஸ் வித் solid phase. Okay, it involves contacting aqueous samples with aqueous samples. இப்போ அட்ரிஷன் இது அட்சார்ப்ஷன் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகே, அட்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபில் பார்த்துருப்பீங்க. அட்சார்ப்ஷன் மெட்டீரியல்ஸில் வந்து சிலிக்கா செல் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ லிக்யூடில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து ஆக்டிவ் பிரின்சிபலை பிரிக்க போகிறோம். இப்போ அதில் வந்து சாலிட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு அட்சார்ப்ஷன் மெட்டீரியல். அது வழியாக செலுத்தும் போது அந்த அட்சார்ப்ஷனில் வந்து எவ்வளவு அஃபினிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது அந்த சால்வெண்ட் சாம்பிள்ஸ் லிக்விட்ஸில் உள்ள ஆக்டிவ் பிரின்சிபல் வந்து எவ்வளவு அட்ராக்டிவ்னஸ் இருக்கோ அந்த அட்சார்ப்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி போய் அதில் போய் ஒட்டிக்கிறோம். திருப்பி அந்த அட்சார்ப்மெண்ட் வந்து பியூரிஃபை பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மெட்டீரியல். இது வந்து சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து வெரி மினிமம் குவான்டிட்டி தான், நெக்லிஜிபிள் குவான்டிட்டி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ், அதாவது இல்லையா குரோமோட்டோகிராஃபி அனலிட்டிக்கல் லேப்ஸில் வந்து யூஸ் ஆகுது. இது சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். தென் இந்த பாருங்க, சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் டு ஐசோலேஷன் இந்த இருக்கு. இதுதான் இதில் வந்து இந்த பாருங்க, இது வந்து ஃபுல்லாக நம்ம எந்த லிக்யூட்ல இருந்து ஆக்டிவ் பிரின்சிபல் எடுக்க போகிறோமோ அது. இதில் வந்து அட்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ், சின்ன அட்சார்பன்ட் மெட்டீரியல்ஸ் போடுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பாருங்க, ஒன்று க்ரீனாக இருக்குது, ஒன்று ரோஸாக இருக்குது, ஒரு எல்லோ இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்சார்பிங் மெட்டீரியல்ஸ். அட்சார்பிங் மெட்டீரியல் போடும்போது அது வந்து எவ்வளவு அஃபினிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது போய் எடுக்கும். கேஸ் சொல்லு. இல்லை அதெல்லாம் அதான் போட்டிருக்கேன் நான், ஃபுல்லாக இதில் போட்டிருக்கேன். நம்ம கிளாஸ் எடுத்துட்டு அப்புறமா பேசு. இல்லை கேட்கல அதெல்லாம் போட்டிருக்கேன், இல்லைன்னு போட்டிருக்கேன். என்னோட ஸ்டேட்டஸ் பாருங்க, அதான் பேச, அதான் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஸ்டேட்டஸ் பார்த்து போட்டு வைங்க, நான் அந்த இதில் வச்சுட்டு இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்சார்ப் இங்கே பாருங்களேன், அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்சார்ப் மெட்டீரியல் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்சார்ப்ஷன் வரும். ஃபைனலாக அதை தனியாக எடுத்து அதில் உள்ள ஆக்டிவ் பிரின்சிபலை எடுத்துடலாம். இதுதான் சாலிட் ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் இட்ஸ் ஆல்சோ கால்டு லீச்சிங். இதில் முக்கியமான ஒரு வேர்டு என்ன வருதுன்னா இதுதான், சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு லீச்சிங். சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் வேற எதுவுமே இல்லை. சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் டு ரிமூவல் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஃப்ரம் த மிக்சர் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ ரெண்டு மிக்சர்ஸ் இருக்கும். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் தயசல்ஃபேட்டு மாதிரி ரெண்டு மிக்சர் இருக்குமே, அதுல இருந்து எப்படி அந்த ரிமூவல் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்ட் ஃப்ரம் த சாலிட் மிக்சர் பை பிரிங்கிங் த சாலிட் மெட்டீரியல்ஸ் இன்டு த கான்டாக்ட் வித் லிக்விட் சால்வெண்ட். ஏதாவது ஒரு காமன் லிக்விட் சால்வெண்ட்ல போடும்போது அது பேஸ்ட் ஆஃப் த அஃபினிட்டியில் அது வந்து பிரிஞ்சு போயிடும். அப்புறம் அதோட கான்சென்ட்ரேட் இன்கிரிடியன்ட் மூலமாக அதை எடுப்பாங்க. The leaching may be either used for the production of concentrated solution of active principles or in order to free an insoluble constituents from the. இப்போ சால்வெண்ட்ல சில இன்சாலிபிள் சால்வெண்ட்ஸ் வந்து அப்படியே இருந்துரும். அதில் அதை வந்து தனியாக எலூட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மேசரேஷன்ஸ்,
பெர்குலேஷன், சூப்பர்ஃபிஷியல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதுவரையும் இதில் முக்கியமான விஷயம் வந்து சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா லீச்சிங். இதோட முடிச்சிங்க. நெக்ஸ்ட் இது வாஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். டிஃபார்முக்கு வந்து ரொம்ப குறைச்சி தான். இப்போ மெக்கானிசம் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து என்னென்ன மெக்கானிசம் இருக்குது இதை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாசரேஷன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன். மாசரேஷன், பெர்கோலேஷன், டிகாக்ஷன் அண்ட் டைஜஷன் அண்ட் இன்ஃபியூஷன். இந்த மொத்தம் 5 தான் மெக்கானிசம். நீங்கள் வேறு எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசரேஷன்னா என்ன, ஓகே, மாசரேஷன்னா என்ன, பெர்கோலேஷன்னா என்ன, டிகாக்ஷன்னா என்ன, டைஜஷன்னா என்ன, இது எங்கெங்கே யூஸ் ஆகுது, இதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போடலாம். மாசரேஷன்னா என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். பாருங்க, மாசரேஷன்னா இட் இஸ் எ ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் இப்போ பிளான்ட்லேருந்து ஆக்டிவ் பிரின்சிபல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுடைய வேரோ அல்லது இலையோ அல்லது பழமோ அல்லது விதையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த குறிப்பிட்ட சால்வெண்ட்ல சோக் பண்ணும். புரியுதா? தட் இஸ் மீன் இன்வால்வ் சோக்கிங் த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்வலி வித் த பவுடர் ஆர் கோர்ஸ் ஃபார்ம். இந்த ஒரு குடுவையில் எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் என்ன சால்வெண்ட் குறிப்பிட்ட சால்வெண்ட்டோட அதை போட்டு ஊற வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இதில் முக்கியமானது ஒன்றே ஒன்று தான், மாசரேஷனில் என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 25 டிகிரி செல்சியஸ் நத்திங் அண்டு 72 hours. எத்தனை மாசரேஷனில் முக்கியமானது வந்து ஒன்றும் இல்லைப்பா, குடுவையில் என்ன பொருள் கோர்ஸ் போடுறோம் அல்லது வேறோ எல்லாம் வெட்டி அதில் வந்து சால்வெண்ட் போட்டு குடுவையில் திருவி மூடி வச்சிடுறோம். எத்தனை நாளைக்கு? 72 hours, 3 daysக்கு. எத்தனை டிகிரியில்? 25 டிகிரியில். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். என்ன வந்து வேற என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் ஆஃப்டர் 3 days வந்து ஹோல் மிக்சர் இஸ் ப்ரெஸ் பண்ண சொல்கிறான். திருப்பி வந்து ஹோல்ஸ் மிக்சரை வந்து ப்ரெஸ் பண்ணி அண்ட் சீவ்டு பை ஃபில்ட்ரேஷன் யூஸிங். முக்கியமானது அடுத்து மாசரேஷனில் என்ன ஃபில்டர் பேப்பர் கேட்பான்? வாட்மன் ஃபில்டர் பேப்பர். இதில் வந்து முக்கியமான விஷயம் 25 டிகிரி 73 days, அப்புறம் வாட்மன் ஃபில்டர் பேப்பர். அப்புறம் அதான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த கன்வெக்ஷன்னா சின்ன பபுள் வர்ற வரையும் அந்த கண்டக்ஷன்ஸ். ஓகே, the method is convenient for very suitable for thermolabile plant. இப்போ முக்கியமாக பாருங்கள், இதில் முக்கியமான மாசரேஷனில் என்ன ஆகுதுன்னா, இதில் ப்ரெஸ் பண்ணணும் ஒன்று, ரெண்டாவது குடுவையில் போட்டு 3 நாள் ஊற வைக்கணும் 25 டிகிரி. அப்புறம் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தெர்மோலபிள் மெட்டீரியல். இப்போ மாசரேஷனில் என்ன கேட்பான்? தெர்மோலபிள் மெட்டீரியல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ விச் ப்ராசஸ் அப்படின்னா மாசரேஷன் ப்ராசஸ். ஓகே, தட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதான் அந்த குடுவை பார்த்துங்க. இந்த குடுவையில் போட்டு சோப் பண்ணி 3 நாள் ஊற வச்சிடணும் 75 மணி ஹவர்ஸில் 25 டிகிரி செல்சியஸ். இதில் மாசரேஷன் பண்ணியாச்சு. மாசரேஷன் இன் த ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ், மாசரேஷன் இன் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ். இப்போ இதில் முக்கியமாக இப்போ வந்து ஃபார்மா காக்னைஸில் பார்த்தோன்னா ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆர்கனைஸ்டு அப்படின்னா என்ன, அன்ஆர்கனைஸ்டு என்ன? இப்போது ஒரு ஆர்கனைஸ்டுனா இந்த ஆக்டிவ் பிரின்சிபல் அப்டென்ட் ஃப்ரம் த பர்டிகுலர் ரீஜன்ஸ் லைக் சீடு, ஸ்டெம்மு, ஓகே, சீடு, ஸ்டெம்மு அல்லது ஃப்ளவர்ஸ், இது போல் ஃப்ரூட்ஸு, இது மாதிரி அதுலேருந்து ஆக்டிவ் பிரின்சிபல் கொண்டு வர்றது அப்படின்னா அது பேர் ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ். எப்பவுமே புரிஞ்சுங்க. அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா அது உள்ள ரெசின்ஸ்லேருந்து, ஓகே, இப்போ எடுத்தோம்னா பால்சம் டொலு, ரெசின்ஸு, கம்மு, ஓகே, இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு. ஓகே, இப்போது ஆலோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆலோஸ்லாம் அதுலேருந்து உள்ள எக்ஸுடேட், ஓகே, எக்ஸுடேட்லேருந்து தயாரிக்கிறது வந்து அன்ஆர்கனைஸ்டு. எப்பவுமே ரப்பரு இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டுனா சீட்ஸு, ஃப்ளவர்ஸு, ஸ்டெம்மு இதுலேருந்து தயாரிக்கிறது ஆர்கனைஸ்டு. இப்போது மாசரேஷன் ஏன்னா வேறு வச்சு சொல்லுவோம். மாசரேஷன் வந்து வேறு இது மாதிரி உள்ள அதுலேருந்து தயாரிக்கிறதுக்கும் அன்ஆர்கனைஸ் தயாரிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கேட்பாங்க. இதில் வந்து ஆர்கனைசரில் வந்து கடைசி வரைக்கும் இந்த வால்யூம் ஷுட் நாட் பி அட்ஜஸ்டட், அந்த மட்டும் நீங்கள் ஆமோச்சுங்க. இந்த மாசரேஷன் இந்த ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸில் இந்த வால்யூம் ஷுட் நாட் பி அட்ஜஸ்டடுங்கிற வேர்ட்ஸ் மட்டும் முக்கியமாக இருக்கணும் அதில் வந்து. ஏன்னா இந்த ஊற வைக்கிறோம்ல, ஊற வைக்கும்போது 3 நாள் கழிச்சு எடுத்து ப்ரெஷ் பண்ணுறோம், ரைட்டா? ப்ரெஷ் பண்ண பிறகு அதுலேருந்து வர்றதான் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே,
அந்த எக்ஸ்ட்ராக்டை திருப்பி வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த குடுவையில் உள்ள 100 மில்லுக்கு வந்து போனோம்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆக்டிவ் பிரின்சிபலுடைய தரம் கெட்டுரும். ஓகே, அதான் முக்கியமானது. மாசரேஷன் இன் த ஆர்கனைஸ்ட் ட்ராக்ஸ் the volume should not be adjusted because variable amount of liquid containing soluble matter left in the mark. அதாவது அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். மார்க்கில் போய் தங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். இதே அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸில் வந்து வால்யூம் வந்து இந்த ஃபில்டர் லிக்விட் அண்ட் ஆட் ரிமைனிங் மென்ஸ்ட்ரம். அதாவது இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எடுத்தோடனே அன்ஆர்கனைஸ்ட் ட்ரக்ஸில் வந்து சால்வெண்ட்டு தயார் பண்ணியிருக்கோம். டோட்டல் சால்வெண்ட்டில் 5ல் 4 மடங்கு தான் யூஸ் பண்ணணும் எடுத்தோடனே. ஓகே, இதில் வந்து என்னது 2 to 7 டேஸில் பண்ணோம். 5 மடங்கில் 4 மடங்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த 1 மடங்கை திருப்பி ஆட் பண்ணுறோம். அந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான். அப்போது அன்ஆர்கனைஸில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆர்கனைஸில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு அன்ஆர்கனைஸ்டில் உள்ள இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, மாசரேஷன் இந்த ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸில் வந்து டிங்சர் ஆஃப் ஆரஞ்ச், டிங்சர் ஆஃப் லெமன். ஓகே, டிங்சர் ஆஃப் ஆரஞ்ச், டிங்சர் ஆஃப் லெமன் வந்து என்னது, மாசரேஷன் அண்டர் த ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸு. மாசரேஷன் அண்டர் அன்ஆர்கனைஸ்டில் என்ன கொடுக்குறோம்னா டிங்சர் ஆஃப் டொலு, டிங்சர் ஆஃப் பென்சாயின், டிங்சர் ஆஃப் பால்சம், இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு இதுதான். நோட், இந்த மாசரேஷன் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ் the mark is not pressed. ஓகே, இந்த மாசரேஷன் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸில் இந்த மார்க் வந்து should not be pressed. இது நோட், இதுதான் முக்கியமானது. அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸில் மார்க் should not be pressed. ரெண்டாவது 5ல் 4 மடங்கு ஃபஸ்ட்டு போடணும். ரெண்டாவது வந்து திருப்பி ஆஃப்டர் தட் திருப்பி ஃபில்டர் பண்ண பிறகு திருப்பி 1 மடங்கு சேர்த்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ரெண்டாவது இது எக்ஸாம்பிள் வந்து டொலு பால்சம் அல்லது டிங்சர் டொலு அல்லது டிங்சர் பென்சாயின், இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்க்கு எக்ஸாம்பிள். மாசரேஷனில் மார்க் வந்து should not be pressed அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் இஸ் அடுத்து பெர்குலேஷன் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இது ஃபர்ஸ்ட் தான். பெர்குலேஷன் இஸ் அ ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு மெத்தட் எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைட்டோகெமிக்கல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிங்சர் அண்ட் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ட். இந்த பெர்குலேட்டர், இதில் வந்து பெர்குலேஷனுக்குள்ள பெர்குலேட்டர் மேடப் ஆஃப் இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இதில் என்னென்னா பெர்குலேஷன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கும். கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணுறதுனா எது அப்படின்னா, நம்ம எந்த பொருளை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதை பேக் பண்ணி அதிலேருந்து கீழே இருந்து இது சால்வெண்ட் வச்சு அதுலேருந்து ஊற்றும் போது அதில் கோனிக்கல் இருந்து பாருங்கள். த பெர்குலேட்டர் மேட் அப் ஆஃப் நேரோ கோனிக்கல் ஷேப் வெசல்ஸ். ஓகே, த சாலிட் இன்க்ரீடியன்ஸ் ஆர் மாய்ஸ்டன்ட். அதை ஃபஸ்ட்டு வந்து எந்த சாலிடு இதை பண்ணுறோமோ அதை வந்து மாய்ஸ்ட் பண்ணணும் வித் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மென்ஸ்ட்ரம் and allowed to stand for approximately 4 hours. Okay, the wet mass then pack the எந்த சாலிடில் பண்ணுறோமோ அதுவும் சால்வெண்ட் வச்சு திருப்பி பேக் பண்ணுறோம். அந்த டாப் ஆஃப் த பெர்குலேட்டரில் தென் இட் இஸ் அ க்ளோஸ்டு அண்டு சம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா மென்ஸ்ட்ரம் இஸ் ஆடட். திருப்பி பேக் பண்ணிவிட்டு அதை மேலே எக்ஸ்ட்ரா மென்ஸ்ட்ரம் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, அந்த மிக்சர் இஸ் அலவுட் டு மாசரேட். மாசரேஷனா ஒன்றும் இல்லை, ரெண்டும் வந்து அதுலேருந்து கலக்கிறது தான் மாசரேட்டு. ஓகே, க்ளோஸ்டு பெர்குலேட்டர் ஃபார் 24 hours. இந்த அவுட்லெட் ஆஃப் த பெர்குலேட்டர் இஸ் தென் ஓப்பன்டு. திருப்பி கீழே வந்து அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த லிக்விட் கண்டென்ட் தெர் இன் த அலவுடு ட்ரிப் அவுட் ஸ்லோலி. இந்த பெர்குலேட் இஸ் கீழே இந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம்ல, கீழே வந்து வர்ற பொருள் பேர் பெர்குலேட்னு வரும். பெர்குலேட் இஸ் மிக்சடு until it measures about the 3/4 of required volume. The macerate product is then passed and expressed liquid is added to the percolate. Okay, இதில் முக்கியமான பெர்குலேஷனில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறாங்க. அதுக்கான எம்சிக்கு வரும்போது நீங்களே பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ஷனாக பேக்கடு இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ன்ட்டு வரும். அப்போ வந்து இது வந்து ஃபார் த பெர்குலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. The instrument is called a percolator, nothing. Next one is இதான் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்கு இதை வந்து பேக் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மென்ஸ்ட்ரம் போடுவாங்க.
கிளாஸ் ஊல் இருக்கும், அதாவது காட்டன். ஓகே, கிளாஸ் ஊல் இருக்கும், திருப்பி அதுலேருந்து கீழே வடிச்சிருவாங்க. இதுதான் பெர்குலேட்டர். நெக்ஸ்ட் வந்து டிகாக்ஷன். டிகாக்ஷனுங்கிறது வீட்டில் காஃபி குட்டையிலேருந்து காஃபி எடுக்கிறது தான் டிகாக்ஷன், நத்திங் பட் the decoction is a harvest crude product is boiled in the specified volume of water, defined period, cooled and then strained in the filtered. The procedure is applicable for extraction of water soluble, heat soluble materials, water soluble, heat soluble metabolites. The starting ratio of the crude drugs in the 1:4 and 1:16. பார்த்துங்க. The starting ratio of the crude product is what to water is fixed with 1 மடங்கு வந்து எந்த பொருள் பண்ணுறோமோ அதுலேருந்து 4 மடங்கு வாட்டர், அல்லது 1 மடங்கு ப்ளஸ் 16 டைம் வந்து வாட்டர் எந்த சாலிட் போட்டுக்கணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் இஸ் தென் கான்சன்ட்ரேட் 1/4. திருப்பி வர எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணணும், 1/4 கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் பாயிலிங். The concentrate extract is filtered and processed further. Decoction is generally suitable for extracting heat stable. பார்த்துங்க, heat thermolabile heat stable compounds, the hard plants such as the roots and the barks. ரூட்டு, பார்க்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிகாக்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, சில வாட்டி வீட்லேயே வந்து சூப் வைப்பாங்கல்ல, சூப் வைக்கிறது கூட ஒன் ஆஃப் த டிகாக்ஷன் தான், நத்திங் பட். சில இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப் வைப்பாங்கல்ல, அதோட ஒன் கைண்ட் ஆஃப் டிகாக்ஷன் தான். டிகாக்ஷன் கிவ்ஸ் மோர் ஆயில் சாலிபிள் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் காம்பவுண்ட் டு மாய்ஸ்சரைஸ் அண்ட் இன்ஃபியூஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபியூஷன், டைஜஷன். டைஜஷனுக்கு உள்ள அப்பர்டஸ் பேர் டைஜஸ்டார்னு பேர், நத்திங். இதில் முக்கியமாக வந்து டைஜஷன் தெரியுதுல்ல, நார்மல் உள்ள டைஜஷன் மாதிரி தான் அது. டைஜஷன் இஸ் அ மாசரி, திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மாசரேஷன் மெத்தட் தட் இன்க்ளூட்ஸ் அப்ளிகல் ஆஃப் ஜென்டில் ஹீட் டூரிங். இதில் கேட்கலாம், டைஜஷன் ப்ராசஸில் ஹீட் அப்ளிகல் பண்ணுறாங்களா அப்படின்னா, எஸ், தெர் இஸ் அ ஜென்டில் ஹீட் அப்ளிகேஷன்ஸ் இஸ் தேர். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு the moderately rise the temperature is needed to increase the efficient of the menstruum. மென்ஸ்ட்ரமோட எஃபிஷியன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹீட் கொடுக்குறாங்க. இன் திஸ் ப்ராசஸ் ட்ரக் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹீட்டிங் த பர்டிகுலர் ப்ரெஷர் டு இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன்ஸ் ஓவர் த மென்ஸ்ட்ரம் ஸோ தட் தெர் இஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் தேர். ஓகே, இதில் முக்கியமானது டைஜஸ்டார் இஸ் அ ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் த டைஜஷன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். தென் இன்ஃபியூஷன், அடுத்த மெத்தட் பேர் இன்ஃபியூஷன். இன்ஃபியூஷன் என்ன? இந்த ஃப்ரெஷ் இன்ஃபியூஷன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை மாசரேட்டிங் த க்ரூட் ட்ரக்ஸ் வித் ஷார்ட் பீரியட் வித் கோல்ட் ஆர் பாயிலிங் வாட்டர். ஓகே, இன்ஃபியூஷன் வந்து இன்ஃபியூஷன் ஆர் ப்ரிப்பேர்ட் பை மாசரேட்டிங் த க்ரூட் ட்ரக்ஸ், அதாவது மிக்சிங் த க்ரூட் ட்ரக் வித் கோல்ட் ஆர் பாயிலிங் வாட்டரில். இப்போ ஒன்றும் இல்லை, டிப் டீ பார்த்துருப்பீங்களா, டிப் டீயில் வந்து கோல்டு வாட்டர் மட்டும் கொடுப்பாங்க, அதில் டிப் டீயில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா அதிலேருந்து வெளில வந்துடும். இது வந்து இன்ஃபியூஷன். அதே இதை காப்பி கொட்டையிலேருந்து காஃபி தயாரிக்கிறது, அது பேர் டிகாக்ஷன், அது வேறு, இது வேறு. டிப் டீ போடுறது இது, திஸ் இஸ் இன்ஃபியூஷன். இப்போ இந்த ட்ரக் இஸ் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த பாட், ஆட் வாட்டர், ஹாட் வாட்டர் 3-4 times, stand for 15 minutes, filtering, then without the any pressing the mark அப்படின்னு போடுறான். ஓகே, இட் ஷுட் பி யூஸ் ஃபார் வித்தின். இதில் முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் obtained from the infusion should be used for 12 hours. ஓகே, within 12 hours after its preparation அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா அதர்வைஸ் இட் வில் பி அ ஃபங்கல் ஆர் பாக்டீரியல் க்ரோத் வந்து வரது சான்சஸ் இருக்குது. The concentrated infusion, it is prepared by the double or triple maceration process. இதில் ஆல்கஹால் வந்து 20-25%, அதாவது ட்ரிபிள் மாசரேஷன் ப்ராசஸில் ஆல்கஹால் 20-25% கான்சன்ட்ரேஷன் வந்து வில் பி யூஸ்டு. ஓகே, இது இன்ஃபியூஷனில் வந்து முக்கியமான எடுத்துக்காட்டு வந்து இன்ஃபியூஷன் ஆஃப் குவாஷியா, கான்சன்ட்ரேட் இன்ஃபியூஷன் ஆஃப் சிராட்டா. இது வந்து எதுலேருந்து தயாரிக்கிறது அப்படின்னா இன்ஃபியூஷன் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் த்ரூ த பை இன்ஃபியூஷன்லேருந்து. கேட்கலாம் சம்டைம்ஸ், infusion of quassia, infusion of charata is extracted through which process? அப்படின்னா infusion process. There should not be any maceration process, there should not be any decoction process, nothing. பார்த்துங்க, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறது காரணம் இந்த ஒரே காரணம் தான்.
infusion of quassia, infusion of cerata is obtained. The extraction is obtained from which process? Means infusion process. Next one, very important. The extraction is this is one. Okay, saxolate extraction இங்கே முடிஞ்சிரும். உங்களுடைய ஆன்சர் வந்து saxolate extraction is otherwise called what? Hot continuous extraction. அவ்வளவுதான் கொஸ்டின், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உள்ள பிரின்சிபல் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன் மோர் பிரின்சிபல் இருக்கு. இந்த சாக்சலேட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்ன பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஷிஃபோனிங். இங்க பாருங்க, the principle of சாக்லேட் யூட்டிலைஸ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஷிஃபோனிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ், ஆல்கலாய்ட்ஸு, இதெல்லாம் வந்து பென்சின், குளோரோஃபார்ம், பெட்ரோலியம் ஈத்தர், இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் த்ரூ இதில் தான் நடக்குது. அதாவது ஆல்கலாய்ட்ஸு, alkaloids drugs are extracted by the saxolate extraction process by benzene, chloroform and petroleum ether. இது வந்து சால்வெண்ட். ஆனால் ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து சாக்சலேட்ல இருந்தா தயாரிக்கிறது. அதில் உள்ள சால்வெண்ட் பென்சின், குளோரோஃபார்ம், பெட்ரோலியம். ஓகே, நோட் the high temperature and the long extraction time is a saxolate extraction increase the possibilities of thermal degradation. இது வந்து இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர், லாங் எக்ஸ்ட்ராக்ஷன் டைம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அண்ட் இன்க்ரீஸ் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தெர்மல் டிகிரடேஷன்ஸ் வந்து தெர்மல் டிகிரடேஷன் இருக்குது. இது சான்சஸ் இருக்குது. முக்கியமான சாக்சலேட் வந்து கண்டினியூஸ் ஹாட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன். செகண்ட் வந்து ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஷிஃபோனிங் இஸ் எ பிரின்சிபல். ஓகே, மூணாவது வந்து என்னென்ன ஃபிக்ஸ்ட் ஆயில், இது அல்கலாய்டு இதெல்லாம் பண்ணுறோம், அதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தயாரிக்கிறது. என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா தெர்மல் டிகிரடேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அப்பரேட்டஸ் பார்ப்போம். இப்போ இதான் சிஃபோனிங்கிறது. ஓகே, இதான் சிஃபோனிங். இது வந்து இங்கே இதில் கண்டென்சர் இருக்கும், இந்த குடுவையிலேருந்து சால்வெண்ட் இருக்கும், இங்கே வந்து சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் ஹீட்டு வரும்போது இதுலேருந்து எவாப்ரேட் ஆகி இங்கே போகும், இங்கே போய் இங்கே வந்து கண்டென்ஸ் ஆகும். இங்கே கண்டென்ஸ் ஆகி திருப்பி இங்கே வந்து இதை திருப்பி ட்ராப் பை ட்ராப்பாக வரும். இந்த ட்ராப் பை ட்ராப்லேருந்து இந்த சாம்பிள்ஸில் சேர்ந்து திருப்பி இதுலேருந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி அதுலேருந்து ஆக்டிவ் பிரின்சிபல் திருப்பி இதில் வரும். கடைசியில் போய் செடிமெண்ட் ஆகும். இங்கே தான் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், மாஸ்லேட் பண்ணி வைப்போம். இதுதான் மெத்தடு. முக்கியமானது ஷிஃபனிங் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் இஸ் அ முக்கியமான பிரின்சிபல். ரெண்டாவது வந்து என்னென்ன இதில் இருந்து கண்டினியூஸ் ஹாட் எக்ஸ்ட்ராக்ஷன். இட் இஸ் அ கண்டினியூஸ் ஹாட். இங்கே ஹீட்டு இதுலேருந்து ஆவி போயிட்டு திருப்பி கண்டென்ஸ் ஆகி அதுலேருந்து ட்ராப் அவுட் ஆகி இப்படி தான் கண்டினியூஸ் ஹாட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் application of the extraction. It is used to separation of antibiotics, protein recovery. It is used to recover the high boiling point components. Phosphoric acid பாருங்க, இந்த சாக்சலேட் எக்ஸ்ட்ராக்ஷனுடைய முக்கியமான அப்ளிகேஷன் வந்து பாஸ்போரிக் ஆசிட், போரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆல்கோ சொல்யூஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ் டு அப்டைன் தெரபூட்டிக்லி ஆக்டிவ் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஃப்ரம் த பிளான்ட் பார்ட்ஸ் அண்ட் டு எலிமினேட் த இனர்ட் மெட்டீரியல். ஓகே, இதெல்லாம் வேண்டாம். இட் இஸ் யூஸ் டு ஐசோலேட் த என்சைம்ஸ். பார்த்துங்க, ஐசோலேட் த என்சைம், ரெனின், ஹார்மோன்ஸ், பார்த்துங்க ஹார்மோன்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறது யூஸ் ஆகுது. ஜெலாட்டின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை, இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது. இது இந்த வந்தாலும் சரி, அதில் ஜெலாட்டின் யூஸ்வலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. ஜெலாட்டின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கன்வர்ஷன் ஆஃப் bone collagen, skin or bone collagen by treatment with lime or diluted acid. Okay, skin collagen அல்லது bone collagenல இருந்து lime or diluted acid போட்டோம்னா இதில் ஜெலாட்டின் ஃபார்ம் ஆகும். அது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. இது வரும். இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த ஃபிக்ஸ்ட் ஆயில் அண்ட் முதல்ல சொன்னதான் ஃபிக்ஸ்ட் ஆயில், ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாம் தயார் பண்ணுறது தான். இதெல்லாம் சாக்சலேட் பர்பஸ் யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் மொத்தம் தியரி. லெட் அஸ் கோ ஃபார் என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன்ல ஓகே, இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பாருங்க. The liquid extraction is considered as a alternative process of distillation. Liquid extraction is one type of distillation.
Okay, particularly when the distillation is difficult to accomplish ineffective for reasons. Okay, the boiling point of the constituents may be too close to each other, and the separation of the liquids is difficult. The boiling points of the constituents are high for the available medium. One of the more constituents may be decomposed at the working. இப்போ எந்த இதுக்காக அதாவது இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சம்டைம் வந்து டிஸ்டிலேஷன் மூலமாகவும் பண்ணப்படுது. எதுனா பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது அதாவது ஒன் ஆர் மோர் ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் ஜாயின் இதாக இருக்கும்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் டு டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பாசிபிள் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, liquid extraction is an alternative to one of the following unit operation. Okay, liquid extraction வந்து is a alternative to one of the following unit operation. ஆன்சர் வந்து சென்ட்ரிஃபிகேஷனா, டிஸ்டிலேஷனா, எவாப்ரேஷனா, ஃபில்ட்ரேஷனா. இப்போ இந்த தியரி படிச்சிங்களா? அதில் இப்போ படி என்ன சொல்லுவீங்க இதுக்கு ஆன்சரு? லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம் இதில்? வாட் சொல்லலாம்? Distillation. Option B is a distillation. Correct. B. Option B is a distillation. Is a liquid extraction is a alternative one for the following operation. Okay. Next theory. Principle of there is a Bode-Planck extractor. There is a principle of Bode-Planck extractor. இது வந்து இருக்குது. இதை பார்த்துங்க. ஒன்று Bode-Planck extractor is works on the principle of centrifugal extraction. Okay. Bode-Planck extractorங்கிறது works on the principle of centrifugal extraction மூலமா வருது. இந்த liquid is a dispersion and separation of phases accelerated by centrifugal. Okay, இதில் என்ன இருக்கு? The light liquid is used as a solvent. The light liquid is a solvent to extract active constituents present in the heavy liquid. Okay, these liquids are allowed to flow counter current through the perforated plates. Okay, contact with each other increase the interfacial area. This limited contact allows a complete extraction. Okay, இதில் பார்க்கும்போது முக்கியமான பிரின்சிபல்னா Bode-Planck extract works on the principle of centrifugal extraction. The question கேட்கலாம் எப்படின்னா இப்படிதான். In Bode-Planck extractor, agitation or mixing is aided by one of the following. Okay, agitation or mixing Bode-Planck extractல baffles மூலமாவா, centrifugal force மூலமாவா, packing materials மூலமாவா, stirrer மூலமாவா? இப்போ என்ன ஆன்சர் இதில்? Answer is centrifugal force. Okay. Centrifugal force. Bode-Planck extractல இந்த agitation and mixing வந்து aided by centrifugal force. Next one is Glenicals. மூல பார்த்தோமா? Glenicalனா the word Glenical is obtained from the name of the Persian Galen. Name of the person Galenல இருந்து, அதாவது name of the person Galenல இருந்து தயாரிக்கிறது. அந்த வேர்டு அங்கேருந்து obtain பண்ணுறது. Infusions, decoction, tinctures, extracts and other extracts forms. உங்களுக்கு சொன்னா it is not a single one, it is a mixture. இன்ஃபியூஷனாக இருக்கலாம், டிகாக்ஷனாக இருக்கலாம், டிங்சராக இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து தான் கெலனிக்கல்ஸ்னு சொல்கிறது. Few examples of glenicals are follows: liquid extracts of Nux vomica, dry extracts of belladonna, extract of merle fern, tincture digitalis. இது எல்லாமே கெலனிக்கல்ஸ்னு சொல்கிறது. ஓகே, இப்போ கொஸ்டின் இஸ் glenicals are also called as what? Glenicals are also called as infusion, decoction, tinctures, all the above. Which is the right answer? All the above. All the above. ஏன்னா இது வந்து glenicals சிங்கிள் இல்லை, இது எல்லாம் சேர்ந்ததா. Infusion, decoction, tinctures, all the above is the right answer. One explanation for the extraction. Extraction is unit operations, which is separation of active molecules. சொன்னதுதான். Okay. இதில் இந்த கெமிக்கல் ப்ராசஸ் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் யூஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் எய்தர் ஆகுவஸ் ஆர் நான் ஆகுவஸ் ஃபார் செலக்டிவ்லி டிசால்விங் த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். அது முதல்ல சொன்னேன், அந்த பர்டிகுலர் சால்வெண்ட்டு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ஸை செலக்டிவாக டிசால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசர்பின் அண்ட் ரவால்ஃபியா ரூட். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். Generally, extraction does not involve one of the following components. Okay. Generally, extraction does not involve one of the following components: active constituents
இருக்குமா, க்ரூட் சாலிட்ஸ் இருக்குமா, சால்வெண்ட் இருக்குமா, வேப்பர் இருக்குமா? இப்போ என்னன்னு சொல்லுங்க எக்ஸ்ட்ராக்ஷன்ல. இதுல ஜெனரலி ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துருப்போம், க்ரூட் சாலிட் பார்த்துருப்போம், சால்வெண்ட் இதெல்லாம் இதுல எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கும். வேப்பர் பார்த்துருப்போமா? இருக்கவே இருக்காது. அப்போ வேப்பர் மே பி a ரைட் ஆன்சர். ஓகே, டிசால்விங் ஆக்டிவ் கான்ஸ்டியன்ஸ், சால்வெண்ட் இருக்குது. ஓகே, அண்டு சால்வெண்ட் இருக்குது, இது ஆக்டிவ் பிரின்சிபல் இருக்குது. ஓகே, டிசால்விங் ஆக்டிவ் பிரின்சிபல் இருக்குது, பட் வேப்பர் இஸ் நாட் தேர். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்ல வேப்பர் இஸ் நாட் தேர். Extraction of constituents at a high temperature has a following disadvantage. Extraction of constituents at a high temperature has a following advantage. Extraction ratio is high, extraction is concentrated, swelling of solid material is high, thermolabile constants can be extracted. Extraction of constituents at the high temperature is the following advantage. Extraction ratio is high now. That may be right answer. Extraction ratio is high. Yes. As the temperature increases, the solubility of most materials increases, which results in high extraction rates. So, which results in high extraction rates. So, what is that? So, extraction of constituents at a high temperature has the following advantage. Extraction ratio is high. Okay, upon extraction extraction rate is high. That is the right answer. This is a small explanation. Okay, the powder, chemical, இது வந்து மெக்கானிசம். இதில் சால்வெண்ட் டிசொல்யூஷன் டிஃப்யூஷன், சாலிபிள் ஆக்டிவ் கான்ஸ்டியன்ஸ் அண்ட் இன்சாலிபிள் போர்ஷன்ஸ். இது வந்து ஒரு இதுதான் ப்ராசஸ்ஸு எக்ஸ்ட்ராக்ஷனில். ஓகே, சால்வெண்ட் போடுறவங்க இதில் எந்த பொருள் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அது இருக்கு. அதில் சாலிபிள் ஆக்டிவ் இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும், கடைசியில் இன்சாலிபிள் போர்ஷன் வெளில வந்துடும். அது வந்து இதுதான் வந்து மார்க்னு சொல்கிறது. இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெக்கானிசம் டஸ் நாட் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போது இந்த மெக்கானிசத்தில் எது எக்ஸ்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகாது? டிஃப்யூஷன் பார்த்தோம். ஓகேயா, டிஃப்யூஷன் கண்டிப்பாக முதல்ல பார்த்தோம். டிசொல்யூஷன் பார்த்தோம். இன்டர்ஃபேஷியல் ஃபினோமினல் பார்த்தோமா, மிக்சிங் பார்த்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் பாருங்க, டிஃப்யூஷன் டிசொல்யூஷன் பார்த்தாங்க, சாலிபிள் ஆக்டிவ் பார்த்தவங்க. பட் இதில் என்ன இன்டர்ஃபிஷியல் ஃபினோமினா பார்க்கல. இதில் பார்க்காதது வந்து இன்டர்ஃபிஷியல் ஃபினோமினா வந்து பார்க்கல. டிஃப்யூஷன் டிசொல்யூஷன் பார்த்தோம், மிக்சிங் பார்த்தோம், பட் இன்டர்ஃபிஷியல் ஃபினோமினா இஸ் we have not seen. So that will be a right answer. Interfacial phenomena is a right answer. இப்போ இந்த டேபிள்ல லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. Partitioning is a liquid extraction and distillation. முதல்ல பார்த்தோம் liquid extraction அல்லது distillation ரெண்டுமே பார்த்துருக்கோம். இதில் partitioning அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் அண்ட் தெர்மோ லெபல் சப்ஸ்டன்சஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். இது liquid extractionல. அண்ட் ஹீட் அண்ட் கூலிங் சைக்கிள் இஸ் நாட் நீடட். ஓகே, ஹீட் அண்ட் கூலிங் cycle is not needed. What is the questions they are asking is, choose a correct statement about the liquid extraction. Okay, choose a correct statement liquid extraction. Thermolabile substances can be extracted. முதல்ல சொன்னதான். Heating and cooling cycle is not needed. And the partitioning is a important factor. All the above. அப்போ இந்த choose liquid extractionல இந்த நாலுமே இருக்கு. அதாவது thermolabile substances நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. Okay, thermolabile substances, partitioning, thermolabile substances can be extracted, heating and cooling cycle is needed. அப்போ this is a liquid extraction ல முக்கியமான பொருள்.
ஸோ ஆல் த above is a right answer. இந்த equipment and example. Solid liquid extraction equipmentல இது முக்கியமான ஒரு டேபிள். சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருக்கு, லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட் இருக்கு. அது என்னென்ன எடுத்துக்காட்டு? சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல டிஃப்யூஷன் பேட்டரி. ஓகே, டிஃப்யூஷன் பேட்டரிங்கிறது ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட். டிஃப்யூஷன் பேட்டரி, அடுத்து ஸ்க்ரூ பிரஸ் அண்ட் ஆண்டர்சன் எக்ஸ்பெல்லர்னு இருக்கு, ரோலர் மில். இதெல்லாம் வந்து சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட். இது லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்ல பார்த்தோம்னா இந்த போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்டர், ஸ்ப்ரே டவர், பேஃபிள் பிளேட் டவர், பெர்ஃபோரேட்டட் பிளேட் டவர், இதெல்லாம் இங்கே இதில் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் உள்ள பார்ட்ஸ். ஓகே, இதில் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் பாருங்க. சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் இஸ் அச்சீவ்டு பை யூசிங் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட். ஓகே, சாலிட் லிக்விட்ல, அதாவது சாலிட் லிக்விட் இல்லை, சாலிட் லிக்விட்ல இப்போ பேஃபிள் டவர் வந்து இல்ல சி ரைட்டா பாருங்க. சாலிட் லிக்விட், இட்ஸ் நாட் a liquid. ஓகே, சாலிட் லிக்விடுக்கு டிஃப்யூஷன் பேட்டரி ரைட்டா என்ன? சாலிட் லிக்விட் சி சார். एक मिनट. சாலிட் லிக்விட் பாத்துங்க. சாலிட் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் என்னது? டிஃப்யூஷன் பேட்டரி தான். ஓகே, லிக்விடுக்கு தான் போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்டர். லிக்விடுக்கு தான் போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்டர். சாலிட் லிக்விடுக்கு வந்து டிஃப்யூஷன் பேட்டரிஸ் எக்ஸாம்பிள் பார்த்துங்க. சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ்ட் பை ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட். அப்போ டிஃப்யூஷன் பேட்டரிஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரைட் ஆன்சர். யூ கேன் சி தட் பேஃபிள் டவர்லாம் எங்கே இருக்குது பாருங்கள். பேஃபிள் டவர்லாம் இங்கே இருக்குது, பேஃபிள் பிளாட் டவர் இங்கே இருக்குது. அடுத்து ஸ்ப்ரே டவர்லாம் லிக்விடில் இருக்குது, போட் பயானிக் டவர்லாம் லிக்விட். இதில் வந்து டிஃப்யூஷன் பேட்டரி மட்டும் தான் இருக்குது சாலிட் லிக்விடுக்கு. So diffusion battery is a right answer. Next one, pressure is applied during the movement of solid particles. Okay, இது expression and filtration, and materials entirely appear in the as a solid appears in the liquid and solid phase from the mechanical mixture. இல்ல என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு பாருங்க. Choose a correct statement regarding expression. அப்படின்னு எக்ஸ்பிரஷன்னா ப்ரெஷர் இது பண்ணுறது. ப்ரெஷர் இஸ் அப்ளைடு டூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். ப்ரெஷர் இஸ் அப்ளைடு பம்பிங் த மெட்டீரியல்ஸ். இது பம்ப் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமா? ப்ரெஷர் அதாவது மூமெண்ட், பொருள் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். ஓகே, பம்ப் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமா பார்க்கணும். செப்பரேட்ஸ் அ லிக்விட் சாலிட் ஃபேஸ் ஃப்ரம் த மெக்கானிக்கல் மிக்சர், அது ஓகே. மெட்டீரியல்ஸ் என்டையர்லி அப்பியர்ஸ் அஸ் அ சாலிட், இது மூணுமே ரைட்டு. அப்போ விச் இஸ் ராங் ஆன்சர்? விச் இஸ் அ எக்ஸப்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெஷர் இஸ் பம்பிங். ப்ரெஷர் வந்து பம்ப் பண்ண மாட்டோம். இப்போ மெட்டீரியல்ஸ் ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ், மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது பம்ப் பண்ண மாட்டோம். ஆனால் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுப்போம், ஆனால் பம்ப் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டோம். திஸ் இஸ் த ராங் ஆன்சர். தட் இஸ் எக்ஸப்ட் கேட்டதுனால திஸ் மே பி ரைட் ஆன்சர். இது பாருங்க, இந்த டேபிள் பாருங்க. டிஃப்யூஷன் பேட்டரி என்னன்னா, ஆண்டர்சன் எக்ஸ்பெல்லர்னா, இது இதெல்லாம் வந்து சாலிட் லிக்விட் இது ரோலர் மில், இது மூணுமே சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, டிஃப்யூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப், இப்போ டிஃப்யூஷன் பேட்டரியிலேருந்து என்னதுன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டேனின்ஸ் ஃப்ரம் த டேன் பார்க். அந்த ஆண்டர்சன் வந்து அப்ளைட் ஃபார் த டிவாட்டரிங் இன் கேஸ் ஆஃப் பெப்பர் பல்ப் பிளாஸ்டிக்ஸ். இதிலேருந்து ரோலர் மில் வந்து சுகர் கேன். ஓகே, சுகர் கேன் வந்து ரோலர் பார்த்துருப்பீங்க, சுகர் கேன் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரோலர் மில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ்ஃபுல் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. இங்கே பார்த்துங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதுலேயும் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதுல இருந்தால் போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. பார்த்துங்க. கொஸ்டின் இஸ் விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஹைட்ரஜன் பெராக்சைடு எக்ஸ்ட்ராக்ஷன்? ஓகே, விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஹைட்ரஜன் பெராக்சைடு? ஆண்டர்சன்லேருந்து என்னது? டிஃப்யூஷன் பேட்டரியிலேருந்து டேனின். ஆண்டர்சன்லேருந்து என்ன மெட்டீரியல்ஸ் பண்ணுறாங்க? ரோலர் மில்லேருந்து என்னது? சுகர் கேன். போட் பயானிக் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. அப்போ விச் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ் ஃபார் த ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் போட் பயானிக் எக்ஸ்ட்ராக்டர்லேருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், இந்த சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ சிஃபியூஷன் பற்றி பார்த்தா லிக்விட் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் ரைட்டா. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, liquid extraction is achieved by using one of the following equipment except.
இப்போ பாருங்க, லிக்விட் போர்ட்மேனிக் எக்ஸ்ட்ராக்டர், டிஃப்யூஷன் பேட்டரி, பெர்ஃபோரேட்டட் பிளேட் டவர், பல்ஸ் காலம் எக்ஸ்ட்ராக்டர். இப்போ என்னமா அது எக்ஸப்ட்னு கேட்டிருக்கு. பி பி டிஃப்யூஷன் பேட்டரி. டிஃப்யூஷன் பேட்டரி. இது எதுல இருந்து சாலிட் லிக்விட். ஓகே, அப்போ பி இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட். எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் யூனிட் ஆப்ரேஷன். ஓகே, மேசரேஷனுங்கிறது மாஸ் இஸ் ப்ராசஸ் விச் இஸ் சால்வெண்ட் க்ரூட் ட்ரக்ஸ் கான்டாக்ட் வித் ஏதோ சர்டன் டைமில். பெர்குலேஷன் இங்கே பாருங்க, percolation is a leaching process. Okay, leaching process in which the crude material is packed into the column and the solvent is allowed to pass through the materials. Okay, இப்போ பெர்குலேஷன்ங்கிறது முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான். எக்ஸ்பிரஷன்ங்கிறது டிஃபரெண்ட் as a removal of small quantity of liquid from the relatively large amount of the solid. ஓகே, அது இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, process in which crude material is packed into the column and the solvent is allowed to pass through the material is called what? மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறப்பா. ஓகே, the process in which the crude material is packed into the column and the solvent is allowed to pass through the material is called what? என்னப்பா இதுக்கு ஆன்சர்? when the packed the column சொல்லியிருக்கேன். அப்படி வந்தாலும் என்ன வரும்? அதுல இருந்து சால்வெண்ட் ஊத்துவாங்க. என்ன என்ன ஆன்சர்? Percolation. எஸ். B. A. Percolation. எஸ், இட் இஸ் அ பெர்கோலேஷன். பெர்கோலேஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். இன்ஃப்ராரெட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்பாங்க. டிஸ்கன்டினியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இஸ் absorbed very quickly and does not penetrate deep into the wet mass. ஓகே, அது இல்லாமல் டீகம்போஸர் ப்ராடக்ட். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த யூஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் ட்ரையர் இஸ் ஓகே. இவ்வளோ தான் நம்ம முதல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். தென் வி ஹேவ் டு கோ டு த ட்ரையர். விட்டுருங்க, பார்த்துக்கலாம். இப்போ சோஃபார் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் டோட்டலி. எக்ஸ்ட்ராக்ஷனில் முக்கியமாக ப்ராசஸ் என்னென்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசரேஷன். ஓகே, மாசரேஷன் ப்ராசஸ். தென் வாட்? டிகாக்ஷன். அடுத்து இன்ஃபியூஷன். அடுத்து என்னது? Digestion. Digestion. Percolation. Percolation. Okay, percolation first, maceration, percolation, decoction and digestion and கடைசியில் infusion. ஓகே, அது முக்கியமான விஷயம் சாக்சிலேட் apparatus தான். சாக்சிலேட் apparatus otherwise called what? என்னது? கண்டினியூஸ் ஹாட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். அதில் முக்கியமான பிரின்சிபல் என்னது? சிஃபோனிங் ரிஃப்ளெக்ஸ். எத்தனை சிஃபோனிங் ரிஃப்ளெக்ஸு, அப்புறம் என்ன முக்கியமானது, எந்த இதுக்கு எதை தயாரிக்க, அல்கலாய்ட்ஸு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சாக்சிலேட்டு எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, மாசரேஷன். ஓகே, மாசரேஷன் ஃபார் த ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்னது? டிங்சர் லெமன், டிங்சர் ஆரஞ்சு. மாசரேஷன் அன்ஆர்கனைஸ்டுக்கு என்னதுக்கு? டிங்சர் டொலு. ஓகே, டொலு பால்சம் அண்ட் டிங்சர் பென்சாயின். அன்ஆர்கனைஸ்டு. இவ்வளோ தான், சிம்பிளாக கேட்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து அன்ஆர்கனைஸ்டுக்கு ஆர்கனைஸ்டுக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அது ஒன்று இருக்குது. ரைட். எக்ஸ்ட்ராக்ஷன் வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பேசல, எல்லா தியரியும் எடுத்தாச்சு உங்களுக்கு டோட்டலாக. ரைட்டா? எனி டவுட் ஆன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்? வி கேன் கோ ஃபார் தென் ட்ரையர். எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது? புரிஞ்சா? எக்ஸ்ட்ராக்ஷன் எனிதிங்? புரிஞ்சுது சார். கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது இன்னைக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சா? ஓகே, ஆமா சார். இப்போ தேவையில்லாத பேசியிருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். நான் ரொம்ப பேசுகிறேன். இதில் முக்கியமாக நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறது இவ்வளோதான். இதில் நீங்கள் பாசிபிள் கொஸ்டின்னா இவ்வளோதான். தேவையில்லாத நீங்கள் வந்து நினச்சிட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. உங்களுக்கே தெரியும்ல, எவ்வளவு வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டோரேஜ் இருக்கோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். பார்த்துங்க, நான் வாஸ்ட்டாக போனதுக்கெல்லாம் காரணம் தேவையில்லாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதில் இருந்து எதுவுமே வராது. வேணா 1 செகண்ட் நம்ம வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட ஒரு வாட்டி பேசுகிறேன். அதை பற்றி நெக்ஸ்ட்டு இது பேசலாம்.
இப்போ பெர்குலேஷனை பத்தி நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிறோம்னா என்ன, திருப்பி அண்டர்ஸ்டாண்டபிளா பேசணும்னா என்னது, பெர்குலேஷனை பத்தி பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்றோம். ஓகேயா, சாலிட் மெட்டீரியலையும் மென்ஸ்ட்ரோபத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குடுவையில ஃபர்ஸ்ட் பேக் பண்றோம். அதன் மேல திருப்பி மென்ஷன் ஊத்துறோம். இதான் வந்து பெர்குலேஷன் ப்ராசஸ். இது புரிஞ்சா? இது புரிஞ்சா? எஸ் சார். பெர்குலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சா? எஸ் சார். ரைட்டு. மாசரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஊற வைக்கணும். என்ன மெட்டீரியல் வைக்கிறோமோ அதை எடுத்து 3 நாளைக்கு ஊற வைக்கிறது பேர் தான் மாசரேஷன். திருப்பி அதை ஃபில்டர் பண்ணி அதை கான்சென்ட் பண்ணுறது தான் மாசரேஷன் சொல்லுவோம். புரிஞ்சா? மாசரேஷன்னா அதான். புரிஞ்சா? பெர்குலேஷன்னா ரெண்டையும் சாலிட் மெட்டீரியலையும் சால்வெண்ட் மென்சூர்லையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு திருப்பி பேக் பண்ணுறது பெர்குலேஷன். மாசரேஷன்னா ஊற வைக்கணும், சோக் பண்ணணும், அவ்வளோதான். 3 ஹவர் ப்ளஸ் 25 டிகிரி செல்சியஸில் 3 டேஸில். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பாருங்க, கிளியராக சொல்லுவோம். மாஸ்டரேஷன் சால்வெண்ட்டும் க்ரூட் ட்ரக் மெட்டீரியலையும் அலௌடு டு கான்டாக்ட் இதுதான் மெட்டீரியல் கேட்டிருக்கேன். அப்போ சோப் பண்ணுறது தான் அலௌடு டு கான்டாக்ட் ஃபார் த லாங்கர் டைம், அதான் மாஸ்டரேஷன். பெர்குலேஷன்னா லீச்சிங் ப்ராசஸ், அது வந்து க்ரூட் மெட்டீரியல்ஸ் பேக் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு எடுத்துக்காட்டு கேட்டிருந்தோம். லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இதில் வந்து எல்லாமே லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் எக்ஸப்ட் டிஃப்யூஷன் பேட்டரி. டிஃப்யூஷன் பேட்டரிங்கிறது எதுக்கு? சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான். சாலிட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான் டிஃப்யூஷன் பேட்டரி. மற்ற எல்லாமே லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். ஓகே, இந்த போட்டிருக்கு, இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. ரைட். அடுத்து, which equipment is used for hydrogen peroxide extraction? Which equipment is used in hydrogen peroxide extraction? பர்டிகுலராக சொல்லியிருக்கேன். இது இட் இஸ் அ போர்ட்பியானிக் எக்ஸ்ட்ராக்டர். இட்ஸ் அ போர்ட்பியானிக் எக்ஸ்ட்ராக்டர் தான். ரோலர் மில் இல்லை. அதே ரோலர் மில் எதுக்கு யூஸ் ஆகுது? ரோலர் மில்ல கிரஷிங் ஆஃப் சுகர் கேன். ஓகே, சுகர் கேன் கேன் பி எக்ஸ்ட்ராக்ட் பை ரோலர் மில். கேட்கலாம், சுகர் கேன் போட்டுட்டு இது ரைட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது ரோலர் மில்லு சுகர் கேன். டிஃப்யூஷன் பேட்டரி வந்து சாலிட் லிக்விடுக்கு. ஆண்டர்சன் ஆல்சோ சாலிட் லிக்விட் தான், ரைட்டா. அதில் ரெசின்ஸ் போட்டிருப்பாங்க. டிஃப்யூஷன் பேட்டரி எதுக்கு கொடுக்குறாங்க? பாருங்க, டிஃப்யூஷன் பேட்டரி வந்து டேனின்ஸ். ஓகே, ஆண்டர்சன் எக்ஸ்பெல்லர் வந்து பிளாஸ்டிக் பல்ப், பெப்பர் பல்ப் இருக்கிறதுக்கு ஆண்டர்சன் பெப்பலர் வந்து. அடுத்த ரோலர் மில் வந்து சுகர் கேனுக்கு. ஓகே, சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எக்ஸ்பிரஷனில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு? இதில் ப்ரெஷர் இஸ் அப்ளைடு டூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். சாலிட் பார்ட்டிகளை இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது ரைட்டு. அப்போ எக்ஸப்ட்னு கேட்டதுனால ப்ரெஷரை வந்து பம்ப் பண்ண மாட்டாங்க. அதாவது ப்ரெஷர் இஸ் அப்ளைடு ஃபார் பம்பிங் த மெட்டீரியலுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ராங் ஆன்சர். எக்ஸப்ட் கொடுத்ததுனால இட் இஸ் ரைட் ஆன்சர். ரைட். இந்த டேபிளில் அதோடைய எக்ஸ்பிரஷனுடைய மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. என்ன மெக்கானிசம்னா, ப்ரெஷர் இஸ் அப்ளைடு டூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் மெட்டீரியல்ஸ் என்டர்லி அப்பியர்ஸ் எஸ் எ சாலிட் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது மெட்டீரியல் வந்து சாலிடாகவே இருக்கும். அது செப்பரேட்ஸ் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபேஸஸ் ஃப்ரம் த மெக்கானிக்கல் மிக்சர். வந்து சாலிட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அச்சீவ்டு பை ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ சாலிட் வந்து எதில் இருக்குது? பேஃபில் டவரா, டிஃப்யூஷன் பேட்டரியா, போர்ட்பிளானிக் எக்ஸ்ட்ராக்டரா, ஸ்ப்ரே டவரா? இது எல்லாமே லிக்விடு. இப்போ டிஃப்யூஷன் பேட்டரி தான் சாலிட் லிக்விடுக்கு ரைட்டு. இப்போ டிஃப்யூஷன் பேட்டரி இஸ் ரைட் ஆன்சர். ரைட். Choose a correct statement about the liquid extraction. Thermolabile substances, heat and cooling cycle is not needed. Partitioning in the important factor. Partition is important for all the above. எல்லாமே liquid extractionக்கான இதில் வரும். அதனால எல்லாமே applicable.
Which one of the following mechanism does not involve in extraction? Diffusion கண்டிப்பா உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு, டிசொல்யூஷன் இருக்கு, இன்டர்ஃபியூஷன் ஃபினோமினா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, மிக்சிங் இது மூணுமே இருக்கும். இன்டர்ஃபியூஷன் ஃபினோமினா மட்டும் எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்காது. Extraction of constituents at a high temperature has the following advantage. அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா என்ன நடக்கும், அதான் வேற ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா என்ன நடக்கும், எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோ வந்து ஹை ஆகும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கான்சன்ட்ரேட்டட்னு வராது, எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோ இஸ் ஹை. ஓகே, தட் இஸ் ரைட். Generally, extraction does not involve one of the following components. வேப்பர் மட்டும் இன்வால்வ் ஆகாது, சால்வெண்ட்டு, ஓகே, க்ரூட் சாலிட்ஸு, ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும், பட் வேப்பர் மட்டும் இன்வால்வ் ஆகாது. யூஸ் ஆஃப் சால்வெண்ட், dissolve active constituents, கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஓகே, எக்ஸ்பிரஷன், அதாவது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும். பட் உள்ள பார்த்தோம்னா எது இன்வால்வ் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பர் இஸ் நாட் இன்வால்வ். கெலனிக்கல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், எல்லாமே சேர்ந்து தான் கெலனிக்கல்ஸ். இன்ஃபியூஷன், டிகாக்ஷன், டிங்சர்ஸ், ஆல் த எபோவ் எல்லாமே ரைட் இஸ் அ ரைட் ஆன்சர். Next one, the portplanic extractor agitation mixing is aided by, இதில் வந்து portplanic mixingல வந்து அஜிடேஷனும் மிக்சிங் வந்து எய்ட் பண்ணுறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு, which already we discussed. Okay, it's for centrifugal extraction. Liquid extraction is alternative, என்னது destillations. Liquid extraction alternative வந்து not evaporation, not filtration, not centrifugation, it is a distillations. இது வந்து சொல்லியாச்சு. மற்ற இதெல்லாம் தியரி தான். ஓகே, இதெல்லாம் தியரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, சால்வெண்ட் என்னன்னா, எப்படி சால்வெண்ட் என்னென்ன சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். வாட்டரு, ஆல்கஹால், ஈத்தர், குளோரோஃபார்ம் அண்டு கிரீன் சால்வெண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்து வந்து மார்க்னா என்ன, மென்ஸ்ட்ரம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். மென்ஸ்ட்ரம்ங்கிறது நத்திங் பட் சால்வெண்ட்டு. மார்க்னா ரிமைனிங் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் உள்ள சக்க பேர் வந்து மார்க்கு. கெலனிக்கல்னு சொல்லியிருக்கேன். குரூப் ஆஃப் மிக்சர் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் த பிளான்ட், இதுதான் சொல்லியிருக்குது. திருப்பி வந்து என்னென்ன, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல துண்டு துண்டாக வெட்டுவாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. இது அடுத்து வந்து என்ன, வாட்டர், இதெல்லாம் சொல்லியாச்சு. வாட்டர் உள்ள முக்கியமானது என்னது, இது வந்து போலார் சால்வெண்ட், அதான் முக்கியமானது. ஈஸி அவைலபிள். என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னது, ஹைட்ரலைசிஸ் ஆகிறது இருக்கும், மோல்டு பாக்டீரியல் க்ரோத் இருக்கும், இதுதான் ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து வாட்டரோட டிஸ்அட்வான்டேஜ். ஆல்கஹால் ஆல்சோ போலார் சால்வெண்ட் தான். இதில் வந்து இது பாக்டீரியல் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா 20 to 25% ஆல்கஹாலே செல்ஃப் ப்ரெசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணும். அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ், இதில் வந்து ஃப்ளேமபிள், அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ரைட்டா. அடுத்து வந்து குளோரோஃபார்ம், இதுவும் அதே தான். இது நான் போலாரு, அதே சமயம் ஃப்ளோ. என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, கார்சினோஜெனிக்கு, ஃப்ளேமபிள். ஓகே, அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து வந்து ஈத்தர், இது வந்து நான் போலார் தான். இதில் வந்து முக்கியமான ஹைலி வாலிடைல், ஃப்ளேமபிள், இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இதில் என்னென்ன ஃபேட்டி மெட்டீரியல்ஸு இது மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இது பார்த்தாச்சு. ஓகே. அடுத்து அயானிக் கிரீன் சால்வெண்ட் அப்படிங்கிறது, இது வந்து ஹைலி போலார், இது ஹைலி போலார் தான். இது வந்து நான் இன்ஃப்ளேமபிள் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஈஸி டு டிரான்ஸ்மிட் த வேவ், அதான் அட்வான்டேஜ். ஈஸி டு டிரான்ஸ்மிட் த வேவ்ங்கிறது இது. இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம். என்னது, எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் கம்பவுண்ட்ஸ் டூ லிக்விட் வந்து லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு டிஸ்டிலேஷன் மூலம் சொல்லியிருக்கேன்.
இதில் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 இம்மிசிபிள் லிக்விடை வந்து பார்த்துட்டு அதுக்கு இதில் கான்செப்ட் கிரேடியன்ட் மூலமாக மிக்ஸ் ஆகும். அது மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதான் ஹோமோஜினஸ் மிக்சராக ஃபார்ம் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணுவோம். ஹோமோஜினஸ் மிக்சராக ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிரிப்பாங்க. அதான் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே வராது, கொஸ்டினே வராது. டேம் ஷூர் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து தேவையில்லாதது இதெல்லாம். ஓகே, இதுதான் மாசரேஷன், பெர்குலேஷன், டிகாக்ஷன், டைஜஷன் இதெல்லாம் பேசிட்டோம் நம்ம முதல்லையே. ஓகே, இந்த பாருங்க மாசரேஷன்னா 25 டிகிரி 72 ஹவர்ஸ், அவ்வளோதான். இது தான் முக்கியமானது. இதில் இருக்கு. இது வந்து ஆர்கனைஸ்டு ட்ரக்ஸு, அதாவது லெமன், ஆரஞ்சு, இது வந்து அதுலேருந்து தயாரிக்கிறது. இதில் மாசரேஷன் அண்டர் த ஆர்கனைஸ்டு ட்ரக். இதில் வந்து மாசரேஷன் வந்து அன்ஆர்கனைஸ்டு. இதில் வந்து மார்க் இஸ் நாட் ப்ரெஸ்ன்னு வரும், முக்கியமானது. அன்ஆர்கனைஸ்டில் மார்க் இஸ் நாட் ப்ரெஸ்டு. அப்புறம் இதில் வந்து வால்யூம் ஷுட் நாட் பி அட்ஜஸ்டட், இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது அன்ஆர்கனைஸ்டில். எக்ஸாம்பிள் பால்சம் 1200 டிங்ஸாபென்சைன், இதுதான் இது. அடுத்து பெர்குலேஷன்னாலேயே மாசரேட் பண்ணி பேக் பண்ணோம். அதில் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக பேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து மென்சூம் போடுறதா பெர்குலேஷன். ஓகே, அடுத்து இந்த இருக்குது பெர்குலேஷன்ஸ். டிகாக்ஷன்ங்கிறது என்ன பொருள், அதாவது வெஜிடபிள் மெட்டீரியல்ஸ் இல்லை, க்ரூட் ட்ரக்ஸ், க்ரூட் ப்ராடக்ட், அது பாயில்டு வித் வாட்டர் ஆர் எனி சால்வெண்ட், அதோட வச்சுட்டு வால்டர் பண்ணி இதை ஹீட் பண்ணி அதுலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் டிகாக்ஷன். 1/4 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் வந்து 1/4, அதாவது ஒன் டைம் வந்து மெட்டீரியல் கொடுத்தோம்னா 4 டைம் வந்து சால்வெண்ட் கொடுக்கணும். அதே சமயத்தில் 1 டைம் மெட்டீரியல் கொடுத்தோம்னா 16 டைம்ஸ் சால்வெண்ட்டும் கொடுக்கலாம். ஃபைனல் டிகாக்ஷன் வர்றதை வந்து 1/4 கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமானது டிகாக்ஷன். ஓகே, ரூட்ஸ் அண்ட் பார்க்ஸ் வந்து டிகாக்ஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா டைஜஷனுக்கு முக்கியமானது டைஜஸ்டார். ஓகே, டைஜஸ்டார்ங்கிறது முக்கியமான அப்பாரட்டஸ். ஓகே, அதுதான் வந்து முக்கிய டைஜஷன் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபியூஷன் எடுத்துக்காட்டு சொன்னோம்னா டிப் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, டிப் மாதிரி தான். ஓகே, பாயில் வாட்டரில் இதில் வந்து அப்ளை ஹீட் ஷுட் பி இன்ஃபியூஷனில் ஹீட் ஷுட் பி அப்ளைடு. இந்த பாயிலிங் வாட்டரில் என்ன பொருள் கொடுக்கணுமோ அதை வந்து டிப் பண்ணோம்னா அதுலேருந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகும். அது பேர் வந்து இன்ஃபியூஷன். இதுக்கு முக்கியமான வந்து இன்ஃபியூஷன் ஆஃப் குவாஷியா, இன்ஃபியூஷன் ஆஃப் சிராட்டா. இது எக்ஸ்ட்ராக்டட் பை எக்ஸ்ட்ராக்ஷன் த்ரூ த இன்ஃபியூஷன். அவ்வளோதான் இதில் உள்ள ஆன்சர். திருப்பி சாக்சிலேட்டு கண்டினியூஸ் ஹாட்டு. இதில் முக்கியமான சிஃபோனிங் அஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஸிசன் மெக்கானிசம். அவ்வளோதான். இதில் என்ன ஆல்கலாய்ட்ஸு அல்லது ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து இதுலேருந்து பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் மேட்ரு இல்லை. அப்ளிகேஷன்ஸ் வந்து டோட்டலாக என்ன அப்ளிகேஷன் இருக்குது, பாஸ்போரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஹார்மோன்ஸு, ரெனின்ஸு இதெல்லாம் வந்து சாக்சிலேட்டுலேருந்து பண்ணுறாங்க. ரைட்டா, இவ்வளோதான். இப்போ புரிஞ்சா எக்ஸ்ட்ராக்ஷன்? இனிமேவது புரிஞ்சா? இவ்வளோதான் பாசிபிள் கொஸ்டினே எக்ஸ்ட்ராக்ஷனில். புரிஞ்சாமா? Yes, sir. Okay, sir. Okay, புரிஞ்சிருச்சு, sir. Okay, can we touch drying now, today or tomorrow? Time ஆயிடுச்சு, sir. நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு sir. பார்த்துக்கலாமா? ஓகே, ஆமா, sir. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் இவ்வளோதான், Thank you. வேறு எதுவும் பெருசாக போட்டுலாம் வச்சுக்குவாங்க. ஏன்னா we have to go long way. புரிஞ்சுங்க. இன்னும் வந்து Okay. நமக்கு எடுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ், ஏன்னா இதை நம்ம டச் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு தான் நம்ம இவ்வளவு பண்ணுறேன். பார்த்துங்க, இன்னும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் Okay, நிறையா இருக்குது. நான் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா காரணம் இருக்கும். இதிலெல்லாம் உங்களுடைய ஸ்டோரேஜை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் காட்டும் போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு.
நம்ம வி ஹவ் டு கோ லாங் வே ஒன்னொன்றுக்கும். அதனால தான் ஸ்பீடாக போகிற மாதிரி நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயத்த. இதில் முக்கிய அதே சமயத்தில் டச் பண்ண பொருள் பண்ணிடணும். இதுதான் பாசிபிள் கொஸ்டின் இவ்வளோ தான் இதில். சொல்ல போனால் ஒன்றே ஒன்று தான், சாக்சலேட் எக்ஸ்ட்ராக்டல், மாசரேஷன், டிகாக்ஷன், பெர்குலேஷன், இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து பெரிய இதெல்லாம் வராது இதிலெல்லாம். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் Okay, sir. Thank you, sending. sir. Any other suggestion today? Almost 1.5 hours over today. Any other suggestion? Saravanan sir, No, sir. Okay, sir. So far, so good. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்? Okay, Saravanan. There are many more people's gone out. Okay, thank you. Let's see. And one more small information. என் வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் பணம் கேட்குற மாதிரி கேட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் இப்போ நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து பணத்தை இழந்துறாங்க. ஓகே, இட் இஸ் ஸ்மால் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.